வெள்ளிக்கிழமை நைட்டு பயங்கரமாக பேசினார் ஆண்டவர். 2 சாப்டரில் வச்சு பேசினார் ஆண்டவர். பயங்கரமாக பேசினார். பேச எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. பயங்கரமாக பேசினார் ஆண்டவர். ஆண்டவர் சொல்கிறார், நான் தான் தெய்வம், வேறு யாரும் தெய்வம் கிடையாது. நான் பயங்கரமான சபைக்கு வைராக்கியமாக இருக்கிறார். ஆண்டவர் சபையை குறித்து வைராக்கியமாக இருக்கிறார். ஆண்டவர் வல்லமுள்ள தேவன், வைராக்கியமாக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன பேசுகிறாருனாக்கா, நான் தான் தெய்வம், என்னை எல்லாமே வேறு தெய்வம் கிடையாது, நான் இது வைராக்கியமாக கொண்டு நடத்துவேன் நான் சபையை. ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படுறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்பட வெக்கப்படுவாங்க, இருக்கிற இடத்துல வெக்கப்படுவாங்க. ஆண்டவர் வார்த்தை சொல்கிறார், இங்கே இந்த இடத்துல வைக்கப்படுவாங்க. ஆண்டவர் அப்படியாக வார்த்தை கொடுத்துருக்கிறார். அப்போ ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். அப்போ ஆண்டவர் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீங்கள் என்ன அறிந்து கொள்ள. என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, என்ன தெரியும் உங்களுக்கு என்னை பற்றி, ஆனால் நான் உங்களை அறிந்து கொண்டு இருக்கிறேன், பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். பார்த்தீங்களா ஆண்டவர் வார்த்தை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இப்படி ஆண்டவர் பேசினார். அது உண்மைதான், நாம் அறிந்து கொண்டு இருக்கோம், ஆனால் ஆண்டவர் நம்மளை அறிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வார்த்தை இப்போ என்ன சொல்றாருனாக்கா, ஆண்டவர் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் 24, 25, 26 இந்த நோட்டீஸ் எல்லாரும் எடுத்துக்கோங்க. 2 நோட்டீஸ் எடுத்துக்கின்னு மற்றவங்களுக்கு கொடுங்க. இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, காது கேட்காதவங்க, கண்ணு தெரியாதவங்களை கூட்டுவான். அதுக்குனாக்கா போய் பிளைண்ட் இல்லை, கண்ணு இருந்து பார்க்காத குருடங்கள் இருக்கிறாங்க, காது இருந்து கேட்காத சோடுங்க இருக்கிறாங்க, அவங்கள கூட்டுவான். நான் யாரும் காட்டுறேன். அல்லேலூயா. ஆனால் அப்படி சொல்றேன், நான் யாரும் காட்டுறேன், கூட்டுவாங்களா? எல்லாரும் கூப்பிடு. வீட்டு பிரச்சனை, டாக்குமெண்ட் எட்டுமா சொல்லு. ஜாப் இல்லை, ரெஸ்யூம் எட்டுமா சொல்லு. பணம் இல்லை, அக்கௌண்ட் புக் எட்டுமா சொல்லு. எல்லாரும் காப்பி ஜெராக்ஸ். பொண்ணு பார்க்க தேட கிடைக்கல, எட்டுமா ரெஸ்யூம் எட்டுமா. எல்லாம் ஒரு காப்பி ஜெராக்ஸ் எட்டுமா நீங்கள் புல்பிட்டில் வைங்க. 3ஆம் நாள் ஃபயர் ப்ரேயர். ஆட அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஆட அதிசயம் செய்வார். இதில் ஒரு கண்டிஷன், ஆசீர்வாதம் உண்டு, சாபம் கூட உண்டு. இதில் ஆண்ட வார்த்தை கேட்காம போகும்போது அது எப்படி சாபம் உண்டுன்னு சொன்னாக்கா, நான் ஆசீர்வதிப்பேன், ஆண்டவர் அதிசயம் செய்வார். ஆனால் அதில் ஒரு பொருத்தனை பண்ணி, ஆண்டவரே இது எனக்கு செஞ்சாக்கா நான் தர்றேன், ஆண்டவரே எனக்கு என்ன ஆசீர்வதிக்கிறீங்க. 10ல் 1, 10 ரூபாயில் 1 ரூபா, 100 ரூபாயில் 10 ரூபா, 1000 ரூபாயில் 100 ரூபா, லட்சக்கணக்கில் 10,000 ரூபாய். இப்படி ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் பொருத்தனை. அது உங்க இஷ்டம். பொருத்தனை என்ன பொருத்தனை போடுறீங்க, பொருத்தனை ஆண்டு நிறைவேற்றுவார் உங்க அற்புதம். அப்படி நீங்க நிறைவேற்றலனாக்கா ஆண்டு அற்புதம் செஞ்சுட்டு வச்சுங்க. அது எப்படி சாபம் மாறினாக்கா, எல்லாமே இருக்கும், அனுபவிக்கிறதுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. பணம் இருக்கும், நிம்மதி இருக்காது. எல்லாமே இருக்கும், நிம்மதி இருக்காது. எல்லாம் அற்புதம் வந்துச்சு. ஆனா பொருத்தனை செலுத்தாம போகும்போது நீ அதை அனுபவிக்க மாட்ட, சந்தோஷமா அனுபவிக்க மாட்ட, வேதனையோடு இருப்ப. இதுதான் சாபம். வீட்டில் அரிசி பருப்பு எல்லாம் புழு, சாப்பிட முடியல. எல்லாமே இருக்கு, பருப்பு சர்க்கரை எல்லாமே இருக்கு, புழு, சாப்பிட முடியல. சாபம். பார்த்தீங்களா? ஆசீர்வாதம் இருக்குனாக்கா நம்ம பொறுத்து செலுத்தும் போது ஆசீர்வாதம். இது ஒரு கண்டிஷன். இதில் அல்லேலூயா. இதில் ஆண்டவர் தீவிரமா இருக்கிறார். இப்படி ஆண்டவர் தீவிரமா நடத்தி கொண்டு வருகிறார். சபையில அற்புதம் பெற்றுக்கொண்டு பொறுத்தனை செலுத்தவங்க சந்தோஷமா இருக்கிறவங்களும் உண்டு, பொறுத்தனை செலுத்தாம நிம்மதி இல்லாம வாழ்றவங்க சபையில் உண்டு. இப்படிப்பட்ட சாட்சி இங்க இருக்கு, நல்ல சாட்சி இருக்கு. ஏன் இப்படிப்பட்ட சாட்சி வச்சிருக்கிறாங்கன்னா, இது சாட்சியாக வச்சிருக்கிறார். இது உண்மை, இது சத்தியம். பாரு. அல்லேலூயா. கரெக்டுங்களா? ஆண்டவர் நடத்துகிற தேவன், வல்லமுள்ள தேவன். இருக்குதான் சொல்றேன், பணத்துக்காக அல்ல. இது ஆண்டவர் சொல்ற வார்த்தை. இதனால் நான் கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு நோ ப்ராப்ளம். என் ஆண்டருக்காக நம்ம என்ன வேணாலும் ரெடி. நமக்கு அல்லேலூயா. என்ன கெட்டவன்னு சொன்னா பரவாயில்ல, என்ன பணம் கேட்கறாங்களே, ஆண்டவர் அற்புதம் செஞ்சு அதுக்கு ஒன்று ஆசீர்வாதம் வைக்கிறதுக்காக தான் சொல்ற கண்டிஷன் அதில் இருக்கும். எப்பவுமே ஜூட்ராமணிங்க வாசின்னு வச்சுக்கோ, நீ வெளியே ஆசீர்வதிப்பாய், உள்ள ஆசீர்வதி எல்லாமே போட்டிருக்கோம் பயங்கரமா. நீ என் செவி கொடுத்தால்
நீ கவனம் செலுத்தினா இந்த ஆசீர்வாதம்லாம் உனக்கு பழிக்கும், இல்லைன்னா உனக்கு சாபமா இருக்கும்னுட்டு அந்த வார்த்தை அப்புறமா போடுவாங்க. அதை விட்டுருவாங்க எல்லாரும். எல்லா ஆசீர்வாதம், நான் போகல ஆசீர்வாதம், வரல ஆசீர்வாதம், வீட்டில் ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதம் ஆண்டு செவி கொடுத்தா இந்த ஆசீர்வாதத்தில் நிற்கும். அல்லேலூயா. செவி கொடுக்கலனாக்கா அது நம்ம சாபமா. சாபம்னாக்கா அற்புதம் பெற்றுக்கணும், ஆனா அனுபவிக்க முடியல. ஆடு அற்புதம் செஞ்சாரு, வேதனையா இருக்கு, வாழ்க்கையெல்லாம் வேதனை. அப்படி இல்லை, அற்புதம் செஞ்சானாக்கா சந்தோஷமா வாழணும். அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் ஆசீர்வாதம். ஓகே, இப்போ இது குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது மெசேஜ்குள்ள போகலாம். ஏசாயா 45:3 தமிழ் இங்கிலீஷ்ல, காடல 4வது வசனம். இந்த வசனம் பார்க்கும்போது, வெண்கல கதை உடைத்து இரும்பு தாப்பாளர்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபடத்தில் இருக்கிற புதைகள் எல்லாம் உனக்கு கொடுப்பே. நான் என் தாசன யாக்கோபின் நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தம் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அல்லேலூயா. இப்ப பாத்தீங்களா, உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? இன்னும் இரும்பு கதவா ஒட்டைக்கிறேன்றார் ஆண்டவர். இன்னும் உனக்கு இரும்பு தாப்பால் போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க உன் ஆசீர்வாதத்தை, ஒட்டைக்கிறேன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒட்டைக்கிறேன்றார். உன்னுடைய ஆசீர்வாதம் ஒரு சிறைப்பட அடிச்சிருக்கா, ஒட்டைச்சு உள்ளது எத்தார உனக்குன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ மறைமா இருக்கிற பொக்கிஷங்களும், அப்படி பொக்கிஷம்னாக்கா என்ன பொக்கிஷம்? உங்களுக்கு தெரியாத ஆஸ்தி, அதில் உனக்கே தெரியாது. உனக்கு என்ன ஆஸ்தி வரும், நீ எப்படி இருப்ப, என்ன கோடீஸ்வர அவரியா, அதெல்லாம் உனக்கே தெரியாது. உனக்கு தெரியாத ஆஸ்தியை உனக்கு ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு தெரியாத ஆசீர்வாதம் உனக்கு தருவார் ஆண்டவர். சும்மா விளையாட்டு கிடையாதுங்க இதெல்லாம். ஐயா, நாங்களே தெருக்கொடி இருக்கோம், எங்க நமக்கு எங்க கொடி கொடுவாரு? தெருக்கொடி தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. குப்பையில் இருக்கிறது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாங்கள் நினைச்சுக்கிறோம், ஆண்டவர் வார்த்தை நாடா இது கேட்கறது நல்லா இருக்கு, செய்யல செய்கிற தெய்வம். அல்லேலூயா. அவர் சகோதரி வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ண போயிருந்தேன். பயங்கர கடன் பிரச்சனை, பயங்கர கடன் பிரச்சனை. வீட்டு வாடகை கூட யாரும் வர மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த வீட்டில் ஜெபம் பண்ணும்போது ஆண்டு வார்த்தை கொடுத்தாரு, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை, நீ கேளாத மகிமை நான் தருவேன். அல்லேலூயா. அப்போ ஒண்ணுமே இல்லை, காசு இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒரு ப்ராப்ளம்ல இருக்கு, பிரச்சனை மத்தியில். இப்போ கேட்கும்போது எப்படி இருக்கும்? நானே சொங்கி போயிருக்கேன். இந்த வார்த்தை கேட்கும்போது நாப்பா இது ஆண்ட வார்த்தை, ஜீவன வார்த்தை. அல்லேலூயா. எந்த சகோதரி ரொம்ப நொந்து போயிருந்தோ அதே சகோதரினால தான் நம் சபைகளில் சில முக்கியமான தேவைகள் சந்திக்கப்படுது. அல்லேலூயா. 1,35,000 கீபோர்ட் சும்மா கிடையாதுங்க. சிஎம்ஹெச் ஹாஸ்பிட்டல் ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யறாங்க. அப்படி ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யறவங்க இப்படிப்பட்டவங்களை கொண்டு சபையை ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறார். பணக்காரனால அல்ல, கோடீஸ்வரனால அல்ல, அவன் ஸ்பான்சர்னால அல்ல, ஏதோ ஃபாரின் காசு கிடையாது, கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம். அப்படிப்பட்ட காசுல ஆண்டவர் நம் சபையை தாங்குறார். அப்ப ஆண்டவர் எவ்வளவு வல்லமுள்ள தேவன் இங்கே யோசித்து பாருங்க. அல்லேலூயா. நீங்கெல்லாம் கேட்டிருக்கலாம், இவ்வளவுப்பா பெரிய பணக்காரப்பா, இப்படி ஸ்பான்சர் பண்ணிக்கிறாங்கப்பா சபைக்கு, அப்படிதான் நீங்க கேட்டு பார்க்கலாம். ஆனா இப்படி ஒரு கேட்டு பார்ப்பீங்களா? கேட்டு பார்க்க மாட்டீங்க. கஷ்டப்படுறதுல கொடுக்கும்போது இதுதான் ஆண்டவர் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இது நான் பெருமையா சொல்லுவேன். நான் ஏன்னா ஆண்டவர் செய்த அற்புதம் இது ஒன்றும் சும்மா சாதாரண கிடையாது, பெரிய பணக்காரன் கிடையாது. காசால வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, லாக்கர்ல போட்டு வச்சிருவாங்க, திருட வந்து எடுத்து போயிடுவான். ஆனா கஷ்டத்து மத்தியில் வாடுறோம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப அதுதான் ஆண்டவர் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கேளாத மகிமையும் கொடுக்கும். கேளாத மகிமை சொல்லும் போது சில ப்ராப்பர்சி அவங்க சொல்லுவாங்க. எனக்கு என்ன ப்ராப்பர்சி சொல்லுவாங்கன்னா, பாஸ்டர் இப்படி நடக்க போகுது, இப்படி இருக்க போகுது, சபை இப்படி ஆக போகுது, இப்படி எல்லாம் இருக்கு, கொஞ்சம் உஷாரா இருங்க, சில இதெல்லாம் சொல்லுவாங்க. அது அப்படியே நடக்கும். அப்படியே நான் ஜெபம் பண்ணுவோம். இதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அதான் கேளாத மகிமையை கேளாத ஐஸ்வர்யம் தருவேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எவ்வளவு வல்லமுள்ள தேவன் இல்லைங்களா? நான் மனுஷனை உயர்த்து சொல்ல இருக்கிற உண்மை சொல்றேன். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. நீங்க யாருன்னு நினைச்சீங்களா, என்னத்துக்கு அவங்கள மட்டும் உயர்த்தி பேசுறாரோ, அவரை மட்டும் உயர்த்து, ஐ டோன்ட் கேர். அல்லேலூயா. என் ஆண்டவர் நாம மகிமைப்படணும், என் ஆண்டவர் உயர்த்தணும், ஆண்டவர் நாமத்தை உயர்த்தணும். அதுக்காக தான் நான் சொல்றேன். அல்லேலூயா. இன்னும் அழுத்தி சொல்லுவேன், இன்னும் சொல்லிட்டு தான் இருப்பேன். ஏன்னா நமக்கு ஆண்டவர் செயலை புரிஞ்சு கொள்ளணும், ஆண்டவர் எப்படிப்பட்டவர். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த கதையில உடைச்சு நான் தருவேன்னு சொல்றாரு ஆண்டவர். சொல்லு, கண்ணு கேட்காது, காது கேட்காது சொல்லு. அப்படின்னாக்கா அவங்க எவ்வளவு சொன்னா வரமாட்டாங்க. பார்த்தீங்க, சபைக்கு வாங்க ஆண்டு அர்ப்பம், அவங்க படி சொல்லு, டாக்குமெண்ட் எடுத்துன்னு வாங்க, ஆண்டு அர்ப்பம் செய்யறாரு. போடு, அப்படியே ஒரு கண்டிஷன் போடு.
இப்படி இருந்தால் இப்படி நடக்கும், இல்லாத இப்படி சாபம் மாறும், இது கூட சொல்லிக்கும். அப்போதான் எட்டு வர வைக்க கொண்டு வரும்போது அந்த பயக்கோடு வைக்கணும். சும்மா எனக்கு ஒரு அற்புதம் வேணும் தூக்கி வீசுறது இல்லை, ஒரு அதிசயம் வேணும் சொல்லி தூக்கி இது இல்லை, ஈஸியாக பெற்றுக்கொள்வது இல்லை. அதை பெற்றுக்கொண்டா எப்படி நான் பயபக்தியா வாழணும்னு அது உண்மை தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அது இல்லாமல் போகும்போது தான் தவிக்கிறது, கஷ்டம், வேதனை, என்னதான் சம்பாதிச்சாலும் என்னதான் பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்றதுக்கு நாங்கள் வழி காட்டக்கூடாது. அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க எல்லாமே சொல்லி கொடுக்கணும். அதனால நோட்டீஸ் கொடுங்க, எல்லாருக்கிட்டையும் கொடுங்க. என்ன பிரச்சனைமா? கோர்ட் கேஸா? எட்டுவா. என்ன ப்ராப்ளம்? தீராத ப்ராப்ளம், முடியல, எட்டுவா. ஒரு காப்பி செரஸ் எட்டுன்னு வை, போதும். ஆண்டவர் அக்கினி இறங்குது. 3ஆம் நாள் உபாச ஜபத்தில் அக்கினி ஆண்டவர் இறங்கி அற்புதம் செய்யறன்னு சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. இப்ப சபை வைராக்கியமை கொண்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு? அற்புதம் செய்ய வல்லவரா இருக்காரு. ஆண்டவர் ரெடி ஆயிட்டாரு. ஆண்டவர் வைராக்கியம் ஆயிட்டார் சபை குறித்து. அல்லேலூயா. ஆண்டவர் வல்லமையா இருக்கிறார். உன்னை பத்தி யாருன்னா பேசினாக்கா சிக்கன் பாக்ஸ் வந்துடும், முகம்லாம் அப்படியே புண்ணாயிடும். ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் ஆண்டவர் எவ்வளவு வல்லமுள்ள தேவன். அதனால தான் நான் நீதியா இருக்குன்னு சொல்லிட்டு கூட நமக்கு என்ன கூடாது, பெருமை வரக்கூடாது. நான் ரொம்ப பரிசுத்தம் கூட பெருமை வரக்கூடாது. ஆண்டவரே தாழ்மை வேணும். தாழ்மை இது ஆண்டவர் நீங்க தருது. ஆண்டவர் நாங்களை அறியாது இருக்கும் போது எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. அது உண்மை ஆண்டவர் சொல்றது இல்லைங்களா? ஆண்டவர் நாமத்தை சொல்லி நம்ம ஆராதிக்கிறோமா? ஆண்டவர் நாமத்தை சொல்லி துதிக்கிறோமா? தனிப்பட்ட இதுல சொல்லும் ஆண்டவர். அதுதான் அறிந்து கொள்றது. எப்படி அறிந்து கொள்வது? யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா நீரே, யெகோவா நிசி, எல் ரோகி. அப்பா எங்களை காணுகிற தேவன், இரக்கமுள்ள தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களை பலப்படுத்துகிற தேவன். அப்பா எங்களோடு கூட இருக்கிற தேவன், எனக்காக ரத்த சிந்தின தேவன். அப்பா என்னை ஆதரிக்கிற தேவன், என் கண்ணீரை துடைக்கிற தேவன், என்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். இதெல்லாம் உள்ளத்துன்னு சொல்லும். அப்போதான் ஆட நம்ம ஆழமா புரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? ஏதோ மொட்டையா அப்படி ஜோம் பண்ணி போகிறது அப்படி இல்லை. அப்படி பேசணும் ஆண்டகிட்ட. அதே ஒரு மனுஷனை எப்படி பேசணும்? ஐயோ என்ன அழகே, என்ன அழகாகிற, அப்படியே கொஞ்சம் இல்லைங்களா? பிள்ளைங்களுக்குனாக்கா அப்படியே கொஞ்சம் இல்லைங்களா? என்ன அழகாகிற, அப்பா மாதிரி ஆகிற, என்ன காது பார், உன் மூக்கு பார், உன் கண்ணு பார். அது அப்படியே சந்தோஷம். அப்படியே அப்பா எங்க அம்மா கொஞ்சறாங்க, எங்க அப்பா கொஞ்சறாங்கன்னுட்டு இல்லைங்களா? அது போல நம்ம ஆண்டவர் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. மகிமை ஆண்டு சந்தோஷப்படுத்தணும். ஆண்டை வேதனைப்படுத்தக்கூடாது. பாவம் செய்து ஆண்டை வேதனைப்படுத்தக்கூடாது. ஆண்டுக்கு விரதமா விக்கிராதம் பண்ணி ஆண்டு வேதனைப்படுத்தக்கூடாது. ஆண்டு சொன்ன நான் தான் தெய்வம், நான் தான் தெய்வம், உங்களுக்கு வேற தெய்வம் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு. ஏசாயா 43, 42, 43, 44, 45 அதிகாரத்துல ஆண்டு சொல்றாரு, நான் தான் தெய்வம், உங்களுக்கு வேற யாரும் கிடையாது. சரி என்ன பண்றாங்க? மரத்தை இருக்குல்ல, மரத்தை வெட்டி கொஞ்சம் சமையலுக்கு போட்டு கொஞ்சம் சமைச்சு சாப்பிட்றாங்க. கொஞ்சம் மரத்தை வெட்டி என்ன பண்றாங்க? வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்றாங்க. கொஞ்சம் மரத்தை வெட்டி குளிர் காயறதுக்கு போடுறாங்க. கொஞ்சம் மரத்தை வெட்டி எதனா ஒன்று பண்றாங்க. மிச்சம் மீதி இருக்க மரத்துல அப்படியே சிலைய போட்டு அதை வணங்குறாங்க. இத்தாவும் தெய்வமான்றார் ஆண்டவர். இத்தாவும் தெய்வமா? ஒரு மரத்தை வெட்டி அந்த மரத்தை கொஞ்சம் சமைக்கிறது போட்டு, கொஞ்சம் குளிர் காயத்துக்கு போட்டு, கொஞ்சம் அது வேற இதுக்கு போட்டு, மீதி இருக்கிற மரத்துண்டு எடுத்து அதை சிலையாக்கிட்டு, என் தெய்வம் ஒன்று வணங்குறியே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா, உணர்வு இருக்கா? மரத்தை சிருஷ்டித்த தேவனை விட்டுட்டு அதை வணங்குறியேன்னு ஆண்டவர் ஏசாயா 43, 44 அதிகாரத்தை சொல்றாரு. நானே தெய்வன், வேற எந்த தெய்வம் கிடையாது உங்களுக்கு. அல்லேலூயா. பாத்தீங்களா? அப்ப ஆண்ட ஸ்தானத்துல வேற எதுவுமே வச்சாலும் விக்கிராதம் தான். நீங்க விக்கிராதம்னாக்கா சிலையை போட்டு கும்பிடாதான் விக்கிராதம் கிடையாது. அந்த தெய்வன் இருக்கிற இடத்துல வேற எதை வச்சாலும் அது விக்கிராதம் தான். உங்களை பிள்ளைங்களை கொண்டு வச்சாலும் விக்கிராதம் தான். உங்களை ஆஸ்தியை கொண்டு வச்சாலும் விக்கிராதம் தான். உங்க பணம், உங்க செல்வாக்கு கொண்டு வச்சாலும் விக்கிராதம் தான். உங்களுடைய பிளான் எல்லாம் வச்சாலும் அது விக்கிராதம் தான். அதுதான் அடைச்சா, நான் தான் உங்க தெய்வன். நீ எதை கேட்டாலும் என்னதான் கேட்கணும், நீ எதை செய்தாலும் என்னை கேட்டுதான் செய்யணும். நீ என்னுடைய சார்பில் இருக்கணும், என்னை சார்ந்து இருக்கணும். ஒன்னொன்னுக்கு என்னை கேள், நான் உனக்கு தெரியப்படுத்துறேன். ஒன்னொன்னு என்னை கேளு, நான் தெரியப்படுத்துறேன். நீ ஓனா முடிவு எடுக்காத. நீ என்னை கேளு, நீ கேளு. கண்டங்க பேச்சு கேட்டு ஓடாத, கண்டங்க பேச்சு கேட்டு விழாத. நீ என்ன கேளுன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்போ நீங்க என்ன அறிந்து கொள்ள, ஆனா நான் உங்க நாம தரித்து இருக்கிறேன், நாமத்தை கொடுத்துருக்கிறேன். பேர் கொடுத்துருக்காங்களா? அந்த பேர் தகுந்த மாதிரி வாழணும் இல்லைங்களா? பேர் தகுந்த மாதிரி வாழணும். டேவிட்னா தேவன் ஆராதிக்கணும். அல்லேலூயா.
சத்தியமான சத்தியத்தில் வாழணும். அல்லேலூயா. வினோதன ஜெயமா இருக்கணும். அல்லேலூயா. ராஜானா ராஜா மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. சாந்தியான சாந்தமா இருக்கணும். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு ஒரு பேருக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்க நாமம் தரிக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு உங்க நாமம்படி நடந்து கொள்ளுங்க. பேர் கண்ட பேர் வச்சுக்கனா ஒன்றும் பண்ண முடியாது. பன்னி நாய் எல்லாம் வச்சுக்கினாங்க, அது வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கும். பன்னி நாய் போல இருக்கும் இல்லைங்களா? உங்க பேர் தகுந்த மாதிரி என்ன செய்யணும்? வாழணும். அதான் ஆண்ட சொல்றாரு, உங்க பேருன்னா பாக்கியா பிளெஸ்ஸி. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் உங்க பேர் தகுந்த மாதிரி ஆசீர்வாதம் வாழுங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்கும் இருக்கு. அப்ப எல்லா பேர்லயே ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆசீர்வாதம் நடத்துறாரு. சொல்லாதீங்களா எல்லாம் கோச்சிக்காதீங்க, எல்லாரும் பேரும் நான் அப்புறமா சொல்றேன் உட்காந்து. அல்லேலூயா. ஓகே, தேவன் நல்லவர். அல்லேலூயா. அப்ப யாத்திராகமம் 33 அதிகாரம் 12 வசனம், மோசே கர்த்தரை நோக்கி, தேவர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போக என்று சொன்னீரே, ஆகிலும் என்னோடு கூட இன்னார் அனுப்புவன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், அறிந்திருக்கிறேன் என்று என் கண்கள் உன் கிருபை கிடைத்தது என்று தேவரின் சொன்னது உண்டோ? பாத்தீங்களா? இவர் அவர் சொன்னது ரிப்பீட் அடிக்கிறாரு. மோசே அவர், ஆண்டவரே நான் அறியாது என்னை அறிந்து கொண்டிருக்கேங்க ஆண்டவரே, என்னை பேர் சொல்லி அழைத்தீர் ஆண்டவரே, உன் கிருபையில் எனக்கு கிருபை கிடைச்சதாப்பா. நீங்க போய் இன்னார் கூட்டு போன்னு சொல்ல, ஆனா கூட்டுவான்னு சொன்னீங்க சொல்லிட்டு உங்களுக்கு கிருபை கிடைச்சுன்னு சொல்லிட்டு இவர் ரிட்டன் சொல்றாரு. யாரு? தேவனுக்கு. அல்லேலூயா. அப்படிலாம் நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. பாத்தீங்களா? அப்போ இது மகிமைப்படுத்துது ஆண்டவரே. ஆண்டவர் மகிமைப்படுத்து. நீ சொன்னீங்களா ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களா ஆண்டவரே, என்ன கொண்டு இது செய்றீங்களா ஆண்டவரே, இந்த பாவியை கொண்டு நீங்க செய்றீங்களா ஆண்டவரே. கரெக்ட் இல்லைங்களா? பாவியாந்து எங்களை ஆண்டவர் என்ன செய்யற? மன்னிச்சு எங்களை பரிசுத்தமாக்கி நீதி பாதை நடத்துறாரு. இதெல்லாம் எப்படி வருது? ஏசாப்பனாலதான். எங்களால ஒண்ணுமே கிடையாது. நாங்க பழுசு நினைச்சு பார்த்தோம்னாக்கா அதுக்கு தகுதியே கிடையாது. நாங்க தகுதியே கிடையாது. குப்பையிலிருந்து தூக்கிட்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்மளை ரெடி பண்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. இதுல பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் தான் நம்மளை சூப்பரா எடுத்துன்னு வர்றாரு. நம்ம பழுசு நினைக்கணும். பழுசு மறந்துடக்கூடாது. எப்பவுமே பழுசு நினைக்கணும். எந்த நிலைமையில இருந்தோம், எந்த நிலைமையில இருந்து எந்த நிலைமையில கொண்டு வந்தார் ஆண்டவர். அல்லேலூயா. அது நம்ம நினைக்கணும் எப்பவுமே. அப்ப இவரு சொல்றாரு, சொன்னீரே ஆண்டவரே, சொன்னீரே ஆண்டவரே. இப்படி எல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் நீங்க சொன்னீரே, என்னை இப்படி நடத்துவேன்னு சொன்னீரே, நீங்க நடத்தி கொண்டு இருக்கிறாப்பா. நீங்க சொன்ன வார்த்தையில என் வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்காப்பா. நீங்க சொன்னபடியே நடக்குதுப்பா. ஆண்டவர் மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. ஏசாயா 43 அதிகாரம் 1 வசனம் வாசிக்கும் போது, இப்பொழுது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்து வரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கி கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா. நான் உன் பேர் சொல்லி அழைத்து இருக்கிறேன், நான் உன்னை மீட்டுக் கொண்டு இருக்கிறேன். பயப்படாதே, பயப்படாதே. பிசாசு பயப்படாதே, ஃபைனான்ஸுக்கு பயப்படாதே, வாழ்க்கை எப்படி இருக்கமோ பயப்படாதே, என்ன ஆயிடுமோ பயப்படாதே, சரீர குறித்து பயப்படாதே, வியாதி இறந்து போயிடுவோம்னா பயப்படாதே, எதனா ஆயிட்டுக்கமா பயப்படாதே, நான் நொண்டி ஆயிடுவேன்னா பயப்படாதே, கண்ணு தெரியாம போயிடுமா பயப்படாதே, பயப்படாதே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை மீட்டு கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. பாத்தீங்களா எப்படி ஆண்டவர் நம்மளை எப்படி பலப்படுது? நான் பேர் சொல்ல அழைத்துக்கிறேன். பேர் சொல்ல அழைத்திருக்காங்களா? பேர் சொல்ல அழைக்கிறார் ஆண்டவர். ஜெபம் சொல்லுங்க. பீட்டர், டேவிட் சொல்றாருங்களா? லக்ஷ்மி, ஷா, நேத்தன், ஜோனா, ஜூடா, சுமித்ரா இல்லைங்களா, கவிதா, அக்ஷயா, மோனிகா கூப்பிடுறாருங்களா? ஆண்டவர் கூப்பிடுறாருங்களா? உமாபதி கூப்பிடுறது இல்லைங்களா? ஆண்டவர் கூப்பிடுறாரு. பேர் சொல்ல அழைக்கிற தேவன். அல்லேலூயா. சத்தம் கேட்கும், காத்து இறக்கப்பட்டிருக்கணும். காதில் கண்டதெல்லாம் ருப்பிங்கதாக்கா கேட்காது. இந்த உலகம், பிசாசுடைய காரியங்கள், சினிமா இதெல்லாம் ருப்பி வச்சிருந்த காதில் வச்சுக்கோ, ஆடு பேச கேட்காது. ஆடுக்கு செவி கொடுக்கும் போது தான் கேட்கும். அப்பா, ஏசப்பா எங்கப்பா இருக்கிறீங்க? உங்களோட மகனை வந்திருக்கிறேன் உன் பாதத்துல, பேசுங்கப்பா. அப்படி பேசும்போது காதில் கேட்கும். அல்லேலூயா. காது கேட்காம சவுடா வருது. என்ன காரணம்னாக்கா உலக காரியம் நிரம்பி இருக்கு. அவன் இப்படி பேசினான், அவன் இப்படி பேசினான், அவன் அப்படி சொன்னான், அவன் அப்படி சொன்னான், அப்படி ஆயிடுச்சாமே, அவங்க அப்படி போயிட்டாங்களேமே, இதெல்லாம் காதுல மண்டையில ஓடினாக்கா ஆண்ட வார்த்தை எங்க உள்ள போவோம்? வராது. ஆண்ட வார்த்தை அங்கேயே நிற்கும். அவர் கூப்பிட்டு தான் இருப்பார். உன் காதை கேட்க சவுட்டு காது மாதிரி
அப்படியே போயிட்டு வேண்டியதான். தெரியுதுங்களா? நீ மாறினத்தானே எல்லாமே மாறுறோம் இல்லைங்களா? காது ஒழுங்கா வச்சுனா நான் காது கேட்கும் இல்லைங்களா? இப்போ காது அழுக்காடிச்சாலே கேட்கறது இல்லை இல்லைங்களா? அது போய் டாக்டர் போய் எல்லாம் கிளீன் பண்ணாக்கா இப்போ நல்லா கேட்குது இல்லைங்களா? அப்போ இப்போ சரீரத்தில் இருக்கிற இந்த ப்ராப்ளமே கிளீன் பண்ணாக்கா இப்போ அசுத்தெல்லாம் கேட்குறோமே அதை கிளீன் பண்ணு. அது கிளீன் பண்ணா ஏசு ரத்தத்தை மட்டும் தான் கிளீன் பண்ண முடியும். ஏசாப்பா ரத்தத்தினாலே இந்த வார்த்தைலாம் கேட்டப்பா என்னை சுகமாக்காண்டார். இதெல்லாம் என் டிப்ரெஷன் வேணாண்டார். இதெல்லாம் விடுதலை ஆக்காண்டார். மறுபடியும் அந்த வார்த்தை எனக்கு காதில் விழுது. காது விழாதபடி செய்யாண்டவரை ஆண்டு ரத்தத்தில் சுத்தமாகும் போது காது கிளீன் ஆகும் போது ஆண்டு பேசு காது கேட்கும். அல்லேலூயா. தெரியுதுங்களா? ஆண்டு பேசு காது கேட்கும். இப்படிதான் கேட்கும். அப்போ காது சுத்தமா வச்சுக்கணும். அதுக்குன்னு போட்டு நோண்டி அந்த காது கிளீன் இல்லை. கண்டதெல்லாம் கேட்ட இல்லைங்களா? அந்த வார்த்தைகளை சுத்தம் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா? 2 விஷயம் இருக்கு. அப்போ அதெல்லாம் கிளீன் பண்ணாக்கா ஆண்டவர் செவி கொடுக்கும்போது கேட்கும். ஓ ஆண்டவர் இப்படி பேசுறாரா, இத்தனை நாள் எனக்கு தெரியாம போயிச்சே, இத்தா காரணமா, இத்தா தடையா, இதுதான் ஆண்டவர் பேச மாட்டேங்கிறாரா? ஆண்டவரே நீங்க பேசணும் ஆண்டவரே சொல்லி நம்ம அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா இல்லைங்களா? அப்ப பேர் சொல்லி அழைத்த நீ என்னுடையவன் இப்படி சொல்லும் போது எப்படி ஒரு ஆறுதல் தைரியம். அப்பா சர்வ வல்லமுள்ள தெய்வம் என்ன பார்த்து சொல்லிட்டாருப்பா என்னுடையவன். இது போது எனக்கு தைரியம் இல்லைங்களா? இது போத தைரியம். இந்த தைரியத்தில் நான் வாழ்வேன். அல்லேலூயா இல்லைங்களா? இப்போ இந்த லவ்வர்ஸ் இருக்கிறாங்களா, லவ்வர்ஸ் தெரியுங்களா? இந்த லவ்வர்ஸ்னாக்கா உங்களால ஒன்றும் தெரியாத மாதிரி ஒன்றும் இல்லை, எல்லாம் தெரிஞ்சுதான். அந்த காலகட்டத்தில் பழைய நெஞ்சு பார்த்துங்க நீங்க எங்க இருக்கும்போது. அப்போ அந்த பொண்ணு ஒரு பேசினாக்கா போதும், அப்பா சமாதானம் பேசினாக்கா போதும், அதே பலன் இல்லைங்களா? அப்பா என்ன நபர் பேசிட்டாருப்பா, சாப்பிட்டியாமான்னு கேட்டாருப்பா, நல்லா இருக்கிறியான்னு கேட்டாருப்பா, அதுல ஒரு சந்தோஷம். நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்குவேன். இப்போ என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? பேசினே இருப்பாங்க இல்லைங்களா? பேசினே இருப்பாங்க இல்லையா? அந்த பேசும்போது அவங்களுக்கு என்ன சொன்னோம், ஒரு ஃபோன் கால் பேசிட்டா போதும், அப்போதான் நிம்மதியாக வேலை செய்வாங்க. பேசினா போதும். பேசுறேனாக்கா ஒரே கவலை, ஷோ பேசலையே, கால் பண்ண எடுக்கலையே, சே வேலை செய்யறதுக்கே வரமாட்டேங்குது. பேசிட்டா ஒரு சந்தோஷம் அப்படியே ஊஞ்சல் மாதிரி பறக்கும் அப்படியே மனசெல்லாம். ஆஹா இப்படிதான் ஆண்டவர் மேல் நம்ம காதல் வைக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் பேசுமா, அப்பா ஆண்டவர் பேசிட்டாருப்பா. பேசலனாக்கா நமக்கு வேலை செய்ய முடியாது. என்னடா இது வாழ்க்கை அப்படி இருக்கும். பேசுறேன்னு வச்சுக்கோ, நான் அவனு பேசுறோடி அழைத்த நான் என்னொட்டிவன் சொல்லும் போது அதுல இருக்க சந்தோஷம் வேற எதுலையுமே இல்லை. அல்லேலூயா. கரெக்ட் இல்லைங்களா? இப்படிதான் ஆண்டவர் அன்பு. அப்படி பேசும்போது என்னுடைய சொல்லும் போது ஏய் ஆண்டவரின் பக்கம் இருக்கிறார், என்னுடையட்டார், நான் இதை குறித்து பயப்பட மாட்டேன். அந்த தைரியம் வரும் இல்லைங்களா? அந்த தைரியம் வந்து தானா சந்தோஷம் வரும். தானா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்குள்ள ஆனந்தம் அப்படி நிரம்பி இருக்கும். லவர்ஸ் எப்படி எதனாலும் சொல்லிட்டாக்கா தானா சிச்சனுக்கு வாங்க, அப்படியே சிச்சனுக்கு போயிட்டு வாங்க, ராட்டில் பைத்த காட்சி மாதிரி. ஏன்னா அவர் பேசுந்து என்ன தெரியுது, அவருக்கு ஆறுதல் சந்தோஷம். ஐயோ இப்படி சொல்றாரு அவரு, அப்படி சொல்றாரு. கரெக்ட் இல்லைங்களா? எங்கெல்லாம் பார்க்க முடியாது, அவனெல்லாம் அப்படிதான் தானா சிரிச்சு போவாங்க. என் ஆண்டவர் பேசுவான், நானும் தானா சிரிப்பேன். அல்லேலூயா. என் ஆண்டவர் பேசும்போது அப்பா நீர் என்னோடு கூட இருக்கிறீங்க அப்பா. இப்ப புரியுதுங்களா? இப்ப தெளிவா புரியும். இப்படி சொன்னாக்கா அல்லேலூயா, இப்பதான் தெளிவா புரியும். அப்போ ஆண்டவர் பேசுறாரு, கரெக்ட், என் கூட ஆண்டவர் பேசுறாரு, தானா சிரிப்பான். ஆண்டவர் சொன்னாருப்பா, இந்த பைத்தியக்காரனை கொண்டு பெரிய காரியம் செய்யறாருப்பா ஆண்டவர். சிரிப்பு வருதா இல்லைங்களா? நான் ஆண்டவர் விட்டு தூரம் போயிருந்தேன், இந்த லூசை கொண்டு பெரிய காரியம் செய்யறாருப்பா ஆண்டவர். சிரிப்பு வரும். உங்களுக்குள்ள இருக்கிற தர்சனம் சொன்னாங்க, மற்றவங்களும் சிரிப்பாங்க. பைத்தியக்காரன் கையில ஒரு 5 ரூபாயில பெரிய சபை கட்டுறானா. ஏன்னா நம்ம ஆண்டவர் சொல்றது நமக்கு ஆறுதல். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறது நமக்கு பைத்தியமா இருந்தா கூட நமக்கு அது பலனா இருக்கும். மற்ற கேட்கறவங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் சொன்னது வார்த்தை தான் நமக்கு வஸ்தி. அல்லேலூயா. ஒரு லவ்வருக்கு வந்து அவர் அவங்க பையன் சொல்ற வார்த்தை தான் வஸ்தினாக்கா, நம்ம ஆண்டவர் சொல்ற வார்த்தை தான் நமக்கு வஸ்தி. அல்லேலூயா.
அப்பதான் சந்தோஷமா வாழ முடியும். அல்லேலூயா. அப்பதான் நிம்மதியா வாழ முடியும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லும் போது நமக்கு ஒரு ஆறுதல், சமாதானம். ஆண்டவர் பேசிட்டார்ப்பா, நீ என்னுடையவன், நான் உன் பேர் சொல்லாளி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னோடு கூட இருக்குன்னு சொன்ன சும்மா சாதாரண மனுஷன் கிடையாது. சும்மா மிலிட்ரியோ ஆர்மியோ இந்த போலீஸ் ஆஃபீஸரோ வாட்ச்மேனோ இல்லை பிளாக் கேட்ஸோ இவங்கெல்லாம் எல்லாம் தமான்னு வந்துடுவாங்க. அதெல்லாம் ஏஜ் அவ்வளோதான். ஒரு 40-50 வயசு ஆச்சுன்னா அவங்களுக்கு ரிட்டையர் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. என் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், யுக யுகமாக வாழ்ந்தவர். நம்மளை மாதிரி தாத்தாங்களெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம வம்சமே பார்த்துட்டு வந்தவர். உங்கள் தாத்தா பற்றி 3 பேர் பற்றி தெரியாது, 3 நாள் தான் தெரியும். தாத்தா அதுக்கு மேலே தெரியாது. ஆண்டவர் உங்களுக்கு 10, 20 தலைமுறை 100 தலைமுறை தெரியும். ஆண்டவர் நீ எந்த சங்கதியில் பிறந்த நாடு சொல்லுவார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர், எல்லாரும் பார்த்தவர் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ வல்லமுள்ள தேவன். அப்போ ஆண்டவர் பேச சொல்லி அழைத்தேன். ஒரு வசனத்தை பேசினாங்க, நிறைய பேசுறாங்க. ஆனால் நான் கொஞ்சம் சுருக்கமாக வர்றேன். ஏன்னா மெசேஜ் நமக்கு சரியாக கொடுத்துடணும். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. 48-15 வருஷம் சொல்லும் போது நானே இதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். அனுசன், நான் தான் அவனை கூப்பிட்டேன், நான் தான் அவனு நடத்த சொல்றேன், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். புரியுதுங்களா? நான் தான் சொல்லியிருக்கிறேன்ப்பா, நான் சொல்லியிருக்கிறேன். அதே போல தான் ஆண்டவர் உங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிறார். நான் சொல்லிக்கிறேன், என்ன செய்யணும், என்ன பண்ணணும், எங்க போகணும், என்ன பண்ணணும் நான் சொல்லியிருக்கிறேன். உங்க வழி வாய்க்கும், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அப்ப நீ செய்வதெல்லாம் வாய்க்கனாக்கா ஆண்டவர் உன்னை அழைச்சிருக்கிறாரு, உன்னை நடத்துகிறாரு, நீ செய்யறதெல்லாம் நடக்கும். கூப்பிட்டவர் சும்மா சாதாரண மனுஷன் கூப்பிடல. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன், வல்லமுள்ள தேவன். அவர் சொல்லியிருக்கும் போது அது அப்படியே நடக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது நான் வர பண்ணேன், உங்களை யாரும் மனுஷன் வர பண்ணல, நான் வர பண்ணேன். உங்களை யாரும் மனுஷன் மூலியமா நீங்க வரல, நான் வர்ற பண்ணேன். உன் வழி வாய்க்கும், நீ செய்தாலும் நடக்கும், நீ செய்யற காரியம் நடக்கும், ஃபெயிலர் ஆகாது, நடக்கும். நான் உன்னை வர பண்ணிக்கிறேன். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தி நடத்துகிற தேவன். இப்ப தெரியுதுங்களா எவ்வளவு தைரியம் வருதுங்களா? ஏய், நான் மனுஷனை நம்பி நான் வரல, ஆண்டவர் நான் அமைச்சிருக்கிறேன், ஆண்டவர் அழைச்சிருக்கிறேன், அவர் நடத்துவார். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லியிருக்கிறான் ஆண்டவர். கேட்டீங்களா? நடக்கும். எரேமியா 50:37 சொல்லும் போது, பட்டயம் அதன் குதிரைகளின் மேலும் அதன் ரதங்களையும் அதன் நடுவில் இருக்கிற பலத்த சாதி ஜனங்கள் யாவர் மேலும் வரும், அவர்கள் படிகளாகுவார்கள். பட்டயம் அதன் பொக்கிஷங்களின் மேலும் அவரும், அவைகள் கொள்ளையாகும். அல்லேலூயா. இங்க என்ன சொல்றாங்க? பலத்த ஜாதி, பலத்த ஜாதி, ரதங்கள், குதிரைகள், ஆர்மி பவர், செல்வாக்கு பவர், ஆள் பவர் எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. அவனுக்கு நீ பயப்படாதன்றார் ஆண்டவர். அவனுக்கு நீ பயப்படாத. சில பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெருமை, பெரிய அதிகாரி அவருக்கு, ஒத்து பெரிய அதிகாரி, அப்பா பெரிய அதிகாரி கீழே விழுந்துடணுமா? சாஷ்டாங்க கீழே விழுந்துடணுமா? உன் அதிகாரி நீ வச்சுக்கோ. என் ஆண்டவர் முன்னாடி அதெல்லாம் 0. அல்லேலூயா. என் ஆண்டவர் தான் பெரிய அதிகாரி. அல்லேலூயா. என் ஆண்டவர் தான் வல்லமுள்ள தேவன். எந்த அதிகாரத்தை எந்த காரியத்துக்கு நான் மயங்க மாட்டேன். அல்லேலூயா. இங்க சொல்ற ஆண்டவர் இப்படிப்பட்ட அதிகாரம் என்ன செய்யறத சொல்ற. இந்த வசனத்தை நீங்க நல்லா தெரிஞ்சு பாத்தீங்கன்னாக்கா இதுல ஒரு லைன் இதுல இருக்கும். சொல்லுவாங்களா சண்டை போட்டாக்கா, ஹேய் நீ ஆம்பளை இருந்தா வாடா சண்டைக்கு சொல்றாங்களா இல்லையா? நீ ஒரு ஆம்பளை இருந்தா வா சண்டைக்கு கூப்பிடுறாங்க இல்லைங்களா? நீ ಒಂದು ಗಂಡಸ ಇದ್ರೆ ಬಾ ಜಗಳಕ್ಕೆ ಬರ್ತೀಯಾ, ಹೆಂಗಸದ ಹೋಗ್ಬಿಡು சொல்றாங்க இல்லைங்களா? எதுக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்றேன்? இந்த வார்த்தை இங்க இருக்கு. இப்படிப்பட்ட நான் ಹೆಂಗಸಾக கழிச்சுப்படுத்தினீ என்றார் ஆண்டவர். நான் பலத்த சாதி அவனை ஒரு பெண்ணா ஆண்டவர் அமைச்சிடறார் ஆண்டவர். நீங்க பார்க்கலாம், நீங்க ಹೆಂಗಸಂತೆ ಬರುವರು, அப்படியெல்லாம் வீரனா இருந்தாக்கா ಹೆಂಗಸಾಗಿ ಬರುವರು. லைக் உமன், லைக் உமன். இவங்கெல்லாம் யாரு? லைக் உமன். இவங்க உமன் கிடையாது, உமன் போல அவங்க ஒரு பயந்து சுபாவத்துள்ள போயிடுவாங்க. அல்லேலூயா. பெரிய சாதி. இப்ப தெரியுதுங்களா? சவால் வைராக்கியம் தெரியுதுங்களா? சொல்றாங்க நீ ஆம்பளை இருந்தா வா. ஆம்பளை ஆண்ட வர வைக்க மாட்டார், பொண்ணா மாற்றி
அமுச்சு விட்டுருவாரு. அல்லேலூயா. ஆனால் பெண்ணாக இருக்கிறவங்க பலசாலியாக இருக்கிறாங்க, அதுக்கு நீங்களாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓ நம்மளை பார்த்தானுங்களா என்னன்னு. இல்லை இல்லை, பெண்ணுங்களும் பலசாலியாக இருக்காங்க, பராக்கிரமசாலின்னு ஆட சொல்கிறாரு. அப்படி இல்லை, வசனம் அப்படி சொல்கிறது. இது நமக்கு வைராக்கியம், நமக்குள்ள ஒரு ஆண்டவர் எப்படிப்பட்டவர். அதெல்லாம் ஆண்டவர் முன்னாடி ஒன்றுமே ஜாதிங்க பல ஜாதி அந்த இது இந்த இது அந்த அதிகாரம் இந்த அதிகாரம் எல்லாமே செல்வாக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது வைராக்கிய ஆண்டவர் நமக்குள் கொடுக்குறான். ஆண்டவர் ஒருத்தர் தான் தெய்வம், சர்வ வல்லமுள்ள அதிகாரம் உள்ள தேவன். அவரால் தான் எல்லாமே நடக்குது. எல்லாம் நீங்கள் நினைச்சுங்க, கவுன்சிலர் சரி, எம்எல்ஏ சரி, போலீஸ் எல்லாம் ஆண்டர் கண்ட்ரோல் தான் இருக்கிறாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? அது மீறி எதுவுமே செய்ய முடியாது. எல்லா பாஸ்டர் அவங்க அந்த கேஸ் போட்டு உங்களை உள்ள தள்ளிடுவாங்க. அந்த போட்டு தள்ளிட்டோமே, ஆண்டர் இன்னொரு அதிகாரத்தை அனுப்புவார் ஆண்டவர். ஏய் எதுக்காக உள்ள போட்டேன், அவனை சேர்த்து உள்ள போடுவார் ஆண்டவர். போட்டவனு தள்ளுவார் ஆண்டவர். தள்ள மாட்டார் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஆண்டா வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. அதனால எதை நீங்க எப்படி தெரியுங்களா, நெகட்டிவா பார்த்து 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 உலகத்தையே பார்த்து 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 இது சொல்ல புரிய மாட்டேங்குது. இவர் சொல்றது நடக்குமா? அவன் கொள்ள அடைக்கிறவன் தான் ஜாலியாகிறாங்க, அவன் அவங்க நல்லா இருக்கிறான். இவருனாவா இப்படி சொல்றாரு? நம்ம ஆண்டர் சார்ந்து இருக்கும் போது அப்படிதான் நடக்கும். அல்லேலூயா. கொள்ள அடிக்கிற காலம் கிடையாது. நீங்க நினைச்சுக்கலாம் நல்லவங்களுக்கு காலமே இல்லை, கெட்டவங்கள தான் காலம் சார் இந்த உலகம் சொல்றாங்க. தப்பு. நல்லவங்கள தான் காலம். நல்லவங்கனாலதான் நாடு நல்லா இருக்கு. நல்லவங்க மூலியமா தான் எல்லாமே நல்லாமே இருக்கு. அல்லேலூயா. கெட்டவங்கனால இல்லை, கெட்டவங்க நல்லவங்க தயத்தினால வாழ்றான். கொள்ள அடிச்சவன் ஏமாத்தினவன் தேவனுக்கு விரோதமா செய்யறவன் எல்லாம் ஜெபிக்கிற தயத்தினால வாழ்றாங்க. அல்லேலூயா. தெரியுதுங்களா? அவங்க தெய்வங்கள வாழ்றாங்க, வேற தெய்வம் இல்லை. அப்போ ஆண்டவர் ஒரு நீதிமானை தான் அழிக்க மாட்டாரு. ஒரு நீதினமா நிமித்தமா தேசம் காக்கப்படுது. அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு வல்லமை இரக்கம் உள்ள தேவன். ஆனா ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். அப்போ இது நல்லா நினைச்சுங்க, ஆண்டவர் பயங்கரமா வல்லமை உள்ள தேவன். ஆண்டவர் வல்ல முன்னாடி எந்த பலத்தை சாதியோ எந்த அதிகாரம் கிரிய செய்யாது, கிரிய செய்யாது. பயப்படக்கூடாது. அல்லேலூயா. கண்டவனுங்கெல்லாம் பயப்படுது. நான் வீட்டை தூக்கிடுறேன், அவனுக்கு பயப்படுது. உன்னை அரெஸ்ட் பண்ணி உன்னை தூக்கி உள்ள வச்சிடறேன், அவனுக்கு பயப்படுது. உன்னை நடுத்தரில் வர வச்சிடறேன், அவனுக்கு பயப்படுது. மந்திரத்தினால நீ ரத்த கைக்கு சாவர மாதிரி பண்ணிடுறான், அவனுக்கு பயப்படுது. எல்லாத்துக்கும் பயந்து 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 வாழ்றது. தெரியுதுங்களா? இது நீங்க தெரிஞ்சுங்க வச்சுங்க. ஏய் நான் பயப்பட மாட்டேன். என் ஆண்டவர் வல்லமுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், என்னோடு கூட இருக்கிற தேவன். அல்லேலூயா. ஓகே. எரேமியா 51:53 வாசிக்கும். பாபிலோன் வான பெரிந்தும் ஏறினாலும் அது தன் பலனமாக அரணை உயர்த்தினாலும் அதை பாழாக்குறவன் என்னிடத்திலிருந்து வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன், பாபிலோன்னாக்கா ஹைட்டா உயர்த்துவாங்க அப்படியே. ஏன் பாபிலோன்னாக்கா இந்த நோவா காலத்துல மழை வந்து அடிச்சு போச்சு இல்லைங்களா, இவனுக்கு என்ன பண்றானுங்க, ஒரு பாபிலோன் கட்டுறானுங்க, பெருசா கட்டுறானுங்க, ஹைட்டா கோபுரம். அத்தான் எல்லாமே கோபுரம் மாதிரி வருது. எல்லாமே கோபுரம் பார்த்தாலே அப்படியே ஒரு வணங்கு. கோபுரம் சர்ச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா கோபுரம். இதான் பாபிலோன் கோபுரம். இந்த மாதிரி கோபுரம் கட்டினாங்க, பெருசா கட்டினாங்க, ஹைட்டா. என்னது, நான் ஜலம் வந்தாலும் எனக்கு அழிக்க முடியாது, நாங்க மேலே ஏறுவோம் சொல் கட்டுனாங்க. பாட சொல்றாரு, இது பாலாக்குறது என்னிடத்துல வருவார்கள். அவ பரலோகத்தின் தேவதூதன் இறங்குறாங்க கீழே. அல்லேலூயா. இறங்கி இது இந்த பெருமை கட்டுறது, இந்த செல்வாக்கு கட்டுறது, இந்த ஆள் பலம் கட்டுறது, இதெல்லாம் ஆண்டவர் ஒட்டச்சு தள்ளுவார் தேவதூதன் அனுப்பி. அல்லேலூயா. இதா பாபிலோன், இதா பாபிலோன். உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், சொல்லணும். தெரிஞ்சவனாக்கா அமைதியா இருக்கணும், துருத்துருத்துன்னு வாய் தரக்கூடாது. நீங்க என்னென்ன லாங்குவேஜ் பேசுறீங்க? ஒருத்தர் தமிழ், தெலுங்கு, கன்னடா, மராட்டி, மலையாளம். இந்த லாங்குவேஜ் எப்படி உருவாச்சு? இந்த லாங்குவேஜ் எப்படி வந்துச்சு? இந்த லாங்குவேஜ் எங்க வந்துச்சு, எப்படி வந்துச்சு? பாப்பா முழிக்க அப்படியே கட்ட கட்ட எப்படி வந்துச்சு, எப்படியோ வந்துச்சு. இப்ப என்ன இப்போ அப்படிதான் கேட்கு, அப்படி பாக்குறது மாதிரி இருக்கு.
ஓகே, எப்படி வச்சு இந்த பாபிலோன் தான் வந்துச்சு. இந்த பாபிலோன் என்ன பண்ணாங்க, அப்போல்லாம் கிரீக்கு ஈப்ரு தான் ஒரே லாங்குவேஜ் இருந்துச்சு. அப்போது இந்த பாபிலோன் கட்டுனாங்க, இனி எதுவுமே அழிக்க முடியாது. அப்போ தான் தேவதூதர் அனுப்புனாங்க. அனுப்பும்போது அவங்க லாங்குவேஜ் தாரமாக்குனாங்க ஆண்டவர். செங்கல் எடுறானாக்கா அவன் வந்து மணல் எடுப்பான். மணல் எடுறானாக்கா பான்லி எடுப்பான். பான்லி எடுறானாக்கா தண்ணி எடுப்பான். என்னடா பேசுறீங்க, ஒன்றும் புரியமானுக்குதா, நீ என்ன பேசுற, அவன் என்ன பேசுற, இப்படி எல்லாம் கொழுப்பாக்கிட்டு எல்லாரும் பிரிச்சு விட்டார். அங்கத்தான் எல்லா லாங்குவேஜ் உருவானது. அல்லேலூயா. அங்கத்தான் மராட்டி, இங்கிலீஷு, பிரெஞ்சு, அப்புறமா கன்னடா, அப்புறமா தெலுங்கு, தமிழ் இங்கத்தான் உருவாச்சு. இது சாப்டர் 13 சாப்டர் வரும் இது. அல்லேலூயா. அப்போதான் ஆண்டவர் லாங்குவேஜை பிரித்து எல்லாருக்கும் ஒரு லாங்குவேஜ் கொடுத்துருக்காரு ஆண்டவர். இப்போ அந்த லாங்குவேஜை வச்சு கொண்டாடுறாங்க எல்லாம். நான் கன்னடிகா, நான் மன்னன் மகன் தமிழன் இல்லைங்களா. இப்போ எல்லாரும் நான் ஆந்திராவாடு இல்லைங்களா. அந்த மாதிரி ஒருத்தரும் காய் கட்லாஸ் மராட்டி இந்த மாதிரி சிவாஜி இந்த மாதிரி எல்லாம் ஒரு லாங்குவேஜ் கொண்டாடுறாங்க. இதெல்லாம் ஆர்டர் கொடுத்த லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் ஆர்டர் கொடுத்துருந்து அவங்கவுங்க இப்படி தான் இருக்கணும்னு செப்பரேட்டாக வச்சுருக்காங்க ஆண்டவர். இதை ஒன்றாக்க முடியாது. இது ஒன்றாக்கி ஒரு லாங்குவேஜ் பண்ணாக்கா அடி உழுது ஆண்டவர். ஆண்டர் சமூகத்தில் அவங்க லாங்குவேஜ் அவங்க கொண்டாடணும். அவங்க லாங்குவேஜ் அவங்களுக்கு தான் சொல்லிட்டு ஆண்டவர் கொடுத்துருக்காரு ஆண்டவர். அல்லேலூயா. அதனால தான் அவங்க லாங்குவேஜ் வயராக்கதை காட்டுறாங்க. அல்லேலூயா. இது யாரால வந்து தேவனால வந்தது. தேவனால வந்தது லாங்குவேஜ். ஓகே. அப்போ பாபிலோன் என்னதான் உயர்த்தினாலும் என்ன இடத்துல வருவாங்க, இதெல்லாம் தரமாட்டாங்க. பாபிலோன் போய் உயர்த்தக்கூடாது. நான் பெருமை, எனக்கு ஆங்காரம், எனக்கு வந்து பண ஆசை, எனக்கு பணம் இருக்கு, எனக்கு செல்வா இருக்கு, இதெல்லாம் இல்லை என்கிட்ட இருக்கு, யாரும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே அவர் என்ன பண்ண மேலுக்கு 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 போனாக்கா அங்கே ஒரு தூதர் வந்து டமான அட்டிச்சான கீழே சர்ற போய் விழுந்துருவாங்க. பெருமையில் ஏறக்கூடாது. பாபிலோன் போல ஏறக்கூடாது. வாழ்க்கையில பெருமை வரக்கூடாது. அல்லேலூயா. ஒண்ணுமில்லாம இதை உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது அது ஒன்றும் இல்லாத நினைச்சு பார்க்கலாம். ஐயோ, சாப்பாடு கூட கஷ்டப்பட்டது என் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார், சோத்திரம் ஆண்டவரே. இதெல்லாம் நினைக்கும் போது நமக்கு அது மேல ஆர்வம் போயிடும், வராது. என் வீடு இருக்கு, எனக்கு கார் இருக்கு, எனக்கு செல்வாக்கு இருக்கு, இந்த அது மேல எண்ணமே போகாது, அது எண்ணமே வராது. அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டர் கொடுக்குறாரு, ஆண்டர் எடுத்துவாரு, ஆண்டர் எடுத்துக்குவாரு. நம்மளை நீ கூட எடுத்தா கூட என்ன பண்ணுவோம், எல்லாம் விட்டு ஓடணும் இல்லைங்களா. இல்ல ஆண்டர் எனக்கு கார் இருக்கு, எனக்கு வீடு இருக்கு, எனக்கு பங்களா இருக்கு, இதெல்லாம் விட்டு வர முடியாது ஆண்டவர். ஐயோ சௌரன் இருக்கு, இதெல்லாம் இருக்க விட்டு சொல்ல முடியுமா? பட்டன் உயிர் போச்சுன்னா பட்டன் போய வேண்டியதான். அல்லேலூயா. ஆண்டர் எங்க வைஃபை கூப்பிட்டுனாரு. 100 சவரம் விட்டு போயிடுச்சுங்க வைஃப். 100 சவரம், 100 கிராம், 100 கிராம் தங்கம். அல்லேலூயா. நான் அழகா எடுத்து என்ன பண்ணிட்டேன், எல்லாம் வித்து பசங்களுக்கு லோன்ல இது போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு எஜுகேஷன் போட்டேன். அல்லேலூயா. இப்போ அது என்ன ஆச்சு? ஒன்றுமே இல்லை. கூட வந்துச்சா? எங்கள் ஒய்ஃப் எடுத்து பண்ணாங்களா? உங்கள் தங்க எடுத்து பண்ணாங்களா? என் ஒய்ஃப் பற்றி பேசுகிறேன், வேறு யாரை பற்றி பேசலப்பா. உங்களை பற்றி பேசல, எங்கள் ஒய்ஃப் பற்றி பேசுகிறேன். எங்கள் ஒய்ஃப் பேசுறது எனக்கு உரிமை இருக்குது. அல்லேலூயா. இல்லைங்களா? எடுத்து பண்ணாங்களா? ஒன்றுமே எடுத்து போகல. நான் 3 மோதிரம் போட்டுருந்தேன். சர்ச்சை வாடகை கட்ட முடியல. ப்ரேயர் பண்ண, ஆண்டவரே உன் சித்தம் தான் மோதிரம் போடுறேன், இல்லைன்னாக்கா விற்று வாடகை கட்டுறேன். என்ன உன் சித்தம்? ஓ விற்று வாடகை கட்டுமா? இதா போடு. விற்று வாடகை கட்டியாச்சு. ஆனால் ஒரு கண்டிஷன், நான் போட மாட்டேன் மறுபடியும். உங்களுக்கு விருப்பம் இல்லாத போட மாட்டேன். அப்போ எடுத்துதான். இப்போ மோதிரம் போடுறதில்ல. அல்லேலூயா. இல்லைங்களா? பார்த்தீங்களா? ஆண்டவர் சித்தம் என்ன இருக்கு அது நம்ம உணரணும். அப்போ ஆண்டவர் சித்தம் இல்லை இல்லை நீ போட்டிருக்கணும். நான் எல்லாத்தையும் இருந்தாக்கா நான் போட்டிருப்பேன் 3 மோந்திரம். அல்லேலூயா. இப்போ 3 மோந்திரம் போடுறதுக்கு ஆண்டவர் சித்தம் இல்லை. உணரணும், விட்டுறணும். அல்லேலூயா. சித்தலை விட்டுறணும். அதே பிடிச்சின்னு கூடாது. என் நகம் போட்டு செயின் எல்லாம் போட்டு காலர் எடுத்து விட்டு அப்படி போனாக்கா எல்லாரும் அப்படியெல்லாம் அதெல்லாம் பெருமனுக்கு போகக்கூடாது. அல்லேலூயா. கரெக்ட் இல்லைங்களா? ஆண்டவர் சித்தம்னாக்கா ரிலீஃப் எடுத்துடணும். அதுதான் ஆண்டவர் நம்ம சொல்லி கொடுத்து. அதெல்லாம் நான் நல்லா ஆண்டருக்காக வைராக்கியமா, ஆண்டர் அன்பு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. இல்லைங்களா? ஆண்டவர் சார்ந்து இருக்கு ஃபீலிங் எப்படி தான் இருக்கும். ஆண்டவர் அப்பா ஆண்டவரே ஜோல்ஸ் எல்லாம் கொடுத்து நம்மளெல்லாம் நிரப்பி இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அந்த மனுஷு தங்க மனுஷன் நமக்குள் கொடுத்துறாரு ஆண்டவர். ஓகே. அடுத்தது பார்க்கிறோம். எக்ஸோடஸ் 33:17 வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன். என் கண்ணினால் உனக்கு கிருபை கிடைத்தது. உன் பேர் சொல்லி அழைத்தேன்.
அறிந்திருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. இப்ப மோசே சொல்றார், ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான், நான் நீ செய்ததெல்லாம் செய்வேன், என் கண்கள் உன் கிருபை கிடைத்தது, நான் உன் பேர் சொல்ல அழைத்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அறிந்திருக்கிறேன் சொல்ற வார்த்தை எப்படி இருக்கு தெரியுங்களா? ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் மட்டும்தான் இப்படி சொல்ல முடியும். ஏய், இப்போ உங்க பிள்ளைங்க பத்தி சொன்னாக்க என்ன சொல்லுங்க? என் பிள்ளை பத்தி எனக்கு தெரியும். இவங்க சொல்றதெல்லாம் நம்ப முடியாது இல்லைங்களா? நம்ம பிள்ளைங்க பத்தி எனக்கு தெரியும். அது போல தான் ஆண்டவர், நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு தெரியும் இவன் இப்படிப்பட்டவன், இப்படித்தான் இருப்பான், இப்படித்தான் வாழ்வான், எனக்கு தெரியும். எனக்கு அந்த நம்பிக்கை ஆண்டுக்குள் நம்ம மேல வைக்கணும். ஹல்லேலூயா. இல்லைங்களா? அந்த நம்பிக்கை வச்சுக்கிற மாதிரி நினைச்சு நம்ம ஃபெய்த், நம்ம ஆண்டு உண்மையா இருக்கணும். இல்லப்பா, என் ஆண்டுக்கு நான் உண்மையா இருக்கிறேன், என் ஆண்டு புரிஞ்சு வச்சுக்கிறாரு. அப்படி வச்சுக்கிறீங்களா ஆண்டவரே? அப்படி இருக்கணும் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவனை யாரும் ஏமாற்ற முடியாது, அவனை எங்க திசை திருப்ப முடியாது. எனக்கு தெரியும் என்னுடைய பிள்ளை எப்படி எனக்கு தெரியும். அப்படி அறிந்திருக்கிற, அப்படி ஆண்டவர் நம்ம க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்து சொல்றேன், ஏசாயா 41:23, பின்வரும் காரியங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள், அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று அறிவோம், அல்லது நன்மையாவது தீமையாவது செய்யுங்கள், அப்பொழுது நாங்கள் திகைத்து ஏகமாய் கூடி அதை பார்ப்போம். இந்த ஜனங்க பாத்தீங்களா? இந்த ஜனங்க என்ன சொல்றாங்க? என்ன நடக்க போற காரியம் தெரியப்படுத்துங்க, இல்லையா நன்மையை தீமை எதனால செய்யுங்க, அதை நாங்க பாக்குறோம், எதனால செய்யுங்க பாக்குறோம். நடக்க போற காரியத்தை சொல்றாரா இல்லைங்க ஆண்டவர்? சொல்றாரா இல்லைங்களா? அப்போ கிளிக்காரங்கிட்ட உட்காந்து தோசை கேட்கணும் இல்லைங்களா? கிளிக்காரங்கிட்ட போயிட்டு எனக்கு வாழ்க்கையில் நடக்க போகுது, எங்க மாப்பிள்ளை எங்க வர போறாங்க, அம்மா அந்த கிளி உனக்கு சொல்லுது உன் வாழ்க்கை பத்தி. கிளிக்கிட்ட இருக்க உங்க வாழ்க்கை, தேவன்கிட்ட இருக்க வாழ்க்கை. என்ன கேளு, நான் ஒன்னு சொல்றேன்டா ஆண்டவர். ஹல்லேலூயா. நீ ஏன் கிளியை தேடின்னு போற? கரெக்ட் இல்லைங்களா? இப்ப கிளியை தேடின்னு போறதுனாக்கா நீங்க கிளியை தேடின்னு போல, யாரு ப்ராப்பர்ஷிப் சொல்லுவாங்க, எங்க போனாலும் ஆவியான ஒருத்தர் தான் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அதனால உங்களோட ஆண்டவர் பேச மாட்டாரா? உங்களோட ஆண்டவர் பேச மாட்டாரா? உங்களோட ஆண்டவர் பேசுறாரு. காதுக்கு சுத்தம் பண்ணணும். ஹல்லேலூயா. காது சுத்தம் பண்ணாக்கா ஆண்டவர் பேசுவார். அதுக்கும் போய் வீட்டில் போய் நோண்டிடாதீங்க. இந்த அழுக்கு இல்லை, இந்த உலக காரியங்கள்லாம் நெருப்பி வச்சுங்க நம்ம காதில், அதை சுத்தம் பண்ணு வச்சுக்கோ. ஆண்டவர் பேச கேட்கும் போது நீ என்ன ஆக போற, என்ன நடக்க போற, எல்லாமே ஆண்டு சொல்லுவார். அதுல தான் சந்தோஷமா வாழ முடியும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இப்படி செய்வார். ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அதனாலதான் இங்க வர்றவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வாரு? தரிசனம் மூலியமா சொல்வார். உங்க வீடு இப்படி இருக்கா, இங்க இப்படி இருக்கிறீங்களா, உங்க திசை இப்படி இருக்கா, இதெல்லாம் ஆண்டவர் எதுக்கு தெரியப்படுத்துறாரு? நான் தெரிய உனக்கு பத்தி என்னான்னுட்டு. ஹல்லேலூயா. தெரியப்படுத்துற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவங்கள ஆச்சரியம், நான் இந்த பாஸ்டர் கரெக்டா சொல்றாரு, எங்க வீட்டை பத்தி கரெக்டா சொல்றாரு, எங்க வீட்டு வாசலை பத்தி கரெக்டா சொல்றாரு, எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளை பத்தி சொல்றாரு, எப்படி சொல்றாரு? என் ஆண்டவர் எல்ரோகி காணுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் அங்க டக்குன்னு தரிசனம் போட்டோ எடுத்து அப்படி கொடுத்துருவார் நமக்கு. ஹல்லேலூயா. இந்த ஆத்மா தேடி எனக்கு புரியல, இவங்களான்னு. அப்ப யாரும் ஒருத்தர் கொடுத்தா டக்குனு அப்பா சோத்திராண்டவர். அப்ப ஆண்டவர் நாம இப்படி தவிக்கிறோம் பாத்தீங்களா? யார்கிட்ட போய் சொல்லணும்? யாரு 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 காலையில் தரிசனம் கொடுத்தாங்க, யாரை பத்தி யாரு தெரியலையே அப்பா. அதை கரெக்டா ரீச் பண்றதுக்கு படுற பாடு இருக்கு தெரியுங்களா? ஜெபம் பண்ணினே இருப்பேன், ஆண்டவரே நீங்க கொடுத்த தரிசனம் யாருக்கிட்ட இது சொல்லணும், இது தெரியல எனக்கு. அது ஜெபம் பண்ணினா மட்டும்தான் அது தெரியப்படுத்துவார். ஜெபம் பண்ணினதுக்கு அது அப்படியே கைட்டு விடணும் டங்குன்னு. அதனாலதான் அப்பப்போ ஜெபம் பண்ணுங்க. ஃபோன் வரும், பாஸ்டர் ஃபோன் ஜெபம் பண்ணி சொல்ல ஃபோன் வரும், பாஸ்டர் நான் உங்க வீடு இப்படி இருக்கா, ஆமா பாஸ்டர் கரெக்டா சொல்றீங்க, நாளைக்கு வாங்க ஜெபம் பண்ணுறது, ஓடி வந்துடுவாங்க. ஹல்லேலூயா. பிரச்சனை சொல்றதுக்கு முன்னாடி நாம சொல்றது வாயிலிருந்து இந்த பிரச்சனையாடு. ஒரு பையன் கால் பண்ணான், பாஸ்டர் நான் அவன் பல்லெல்லாம் நான் புழு பிடிச்சிருதா, எப்படி கரெக்டா சொல்றீங்க, நான் சர்ச்சுக்கு ஓடிவா. உள்கல் நக்க சொல்லுவாங்க தெரியுங்களா, ஒரு மாதிரி பல்லெல்லாம் ஒரு மாதிரி இதாயிட்டான், ஓடி வாங்க. அவன் எதுவுமே சொல்ல, ஏதோ சொல்ல வந்தா உடனே சொன்ன உடனே ஓடி வந்துட்டான். இது எப்படி? ஆண்டவர் முன்கூட்டியே வச்சிடறாரு. ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஓகே. ஏசாயா 49:1 சொல்லும் போது,
தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனிங்கள். தாயின் கர்ப்பத்தின் முதல் கர்த்தர் என்னை அழைத்து நான் என் தாயின் வயிற்றிலே இருக்கையிலே என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அல்லேலூயா. தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? தாயின் கர்ப்பத்திலேயே ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். பேர் சொல்லி அழைக்கிறார், பேர் சொல்லி அழைக்கிறார் ஆண்டவர். அது எப்படி தாய் கர்ப்பத்தில் இருக்கும் போதே எப்படி தெரிந்து கொள்வார்? தேவதூதன் சொல்றாங்க, மரியாளே மரியாளே, உன் வயிற்றிலே ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அதுக்கு இயேசு பேடி விடுவாயாக, அவர் உலகத்தை ரட்சிப்பார். சொன்னாங்களே இல்லைங்களா? குழந்தை பிறக்கிறது முன்னாடியே சொன்னாங்களே இல்லைங்களா? அந்த மாதிரி தாயின் கர்ப்பத்தை தெரிந்து கொண்ட ஆண்டவர். இப்போ தெரிஞ்சுங்க, நினைக்காதீங்க இப்போதான் நான் வந்து நான் சர்ச்சுக்கு இத்தனை நாள் நான் கேட்டு குட்டிச்சராயிருந்தேன், எங்கேயோ விழுந்து கிடந்தேன், இப்போதான் வந்தேன் நான், இப்போதான் ஆண்டவர் தெரிஞ்சுக்கினேன். அது உன்னுடைய எண்ணம். ஆண்டவர் தாய் கர்ப்பத்திலே தெரிந்து கொள்கிறார். எப்போ வருவேன் காத்திருந்தார் அவரு. நீங்க காத்துல, அவர் தான் காத்திருந்தார். எப்போ வருவேன் என்னை தேடி, எப்போ வருவேன், போ போ இஷ்டத்துக்கு போ, வருஷக்கணக்கில் போ, வருவேன் ஒரு நாள். அல்லேலூயா. அதான் தேவ ஜனங்களை மட்டும் ஆண்டவர் தேர்ந்தெடுப்பார். அதுதான் நம்ம கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுதான் கொடுக்குறது. நோட்டீஸ் கொடுங்க, யாரும் சொல்ல, யாருக்குள்ள இன்னும் ரட்சிப்பு இருக்கு தெரியாது. அல்லேலூயா. கொடுத்துருங்களே, யாருக்கு தெரியாதே. நாளைக்கு பாஸ்டர் கூட மாறிடுவாரு, நாளைக்கு அவர் கொண்டு பெரிய காரியம் செய்வாரு. அப்ப நம்மளுக்கு ஆசீர்வாதம் இல்லை, அப்பா என்ன கொண்டு பெரிய காரியம் செய்தார் ஆண்டவர், இல்லைங்களா? அந்த ஆவலுக்கு தேடுங்களேன் ஆண்டவர். தாயின் கர்ப்பத்தை தெரிந்து கூட இப்பெல்லாம் இல்லை. இப்பெல்லாம் சிலர் எந்த அந்த சாமி, நாங்கள் அந்த சாமி, இந்த சாமி, அந்த சாமி ஓடிக்குவாங்க. ஓடு 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 ராஜா ஓடு, ஒரு நாள் வருவேன் சத்தியத்தை தேடி. கரெக்டா இல்லைங்களா? உங்களுக்கு பொதுவாக சொல்றேன் பாருங்க, ஏரியால ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு பெற ரவுடி, நீ அவன் நினைச்சேன் அப்பா என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கிறான்ப்பா, அவனா ராஜா வாழ்க்கை இப்படி இருக்கிறானே நீங்க நினைச்சுக்கிறீங்க. பிசாசு எல்லாம் கொடுத்து ஒரே டைம் தூக்கிடும், நரக்க தூக்கி போயிடும். அவங்க ரவுடிகளை சாவாங்க எங்கன்னா இடத்துல. சில பேர் ஏமாத்து ஏமாத்தி 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 எல்லா குடும்பத்தையும் ஏமாத்தி 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 காசுங்களை கட்டுக்கட்டா சேர்த்து வச்சிருப்பாங்க. பண்டிலா சேர்த்து கட்டி வச்சிருப்பாங்க. எல்லாம் ஏமாத்தி ஏமாத்தி, அவங்க சைட்டு இவங்க சைட்டு எல்லாம் ஏமாத்தி 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 சேர்த்து வச்சிருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஐயா இவனுக்கு என்ன ஆஸ்தி தெரியாதா, இவன் பிச்சைக்கார மாதிரி இருந்தான், இப்ப பாரு எப்படி இருக்கான் இவன், எல்லாரும் ஏமாத்தி ஏமாத்தி பாரு, இவனுக்கு நல்ல சாவை வராது சொல்லுவாங்களா? பாதிக்கப்பட்டு சொல்லுவாங்க இவன் நல்ல சாவை வராதுன்னு. அப்போ இவரெல்லாம் என்ன பண்ணுவாரு, எல்லாமே எடுத்துட்டு பாவம் செஞ்சு ரொம்ப பாவம் ஆயிட்டு இல்லைங்களா, காசு நிறைய கட்டா இருக்கு, இந்த பாவம் செஞ்சுட்டு இருக்கிறேன், இந்த பாவத்தை வந்து நான் பரிசுத்தமாக்கணும்னு சொல்லி எதனா ஒரு கோயிலில் போட்டுறான்னு போவார் இவர். கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் கோயிலுக்கு தள்ளிடலாம், சர்ச்சாலும் சரி, அது எதான் சரி, வேளாங்கண்ணி கோயில், எல்லா கோயிலும் இருக்கு இல்லைங்களா, எல்லா கோயிலும் இருக்கு, எல்லா ரிலீஜன்ல கோயில் இருக்கு, ஓடுறாங்க ஒரு அமௌண்ட் தள்ளிடலாம். போகும்போது குடும்பமே ஆக்சிடென்ட் செத்துருது, போயிடுச்சு லைஃப். எங்க போயிடுச்சு? அப்படியே போயிடுச்சு, உயிர் நடக்குது போச்சு. ஓ நீ கோயிலுக்கு தேட போயிடுறியா, நீ தெய்வத்தை தேட போறியா, நீ பரிசுத்தமாக போறியா, நான் இவ்வளோ காசு கொடுத்து உனக்கு ஏமாத்தி உனக்கு கழுக்க வச்சாக்கா நீ பரிசுத்தமாகனு பாக்குறியா, உயிர் போயிடுது. அழுவியா, பாவம் நெருமிச்சு, பாவத்துக்கு சம்பளம் மரணம். கரெக்ட் இல்லைங்களா? ஆண்டவர் ஒன்றும் பண்ண முடியாது. நீ செய்த பாவத்தை நிரம்பிச்சு சாவு வந்துச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஆண்டவரை தேடும் போது, ஆண்டவரே நான் மன்னியும் ஆண்டவரே, உயிர் தப்பிக்கப்படுறாங்க. அழுவியா இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் வந்து தாயின் வயிற்றிலே தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால யாராலும் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏசப்பாவே பேர் சொல்லி அழைச்சாங்க இல்லைங்களா, உன் வயிற்றில் இயேசு பிறப்பாரு, அவர் உலகத்தை ரட்சிப்பார். அது போல ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கார். நம்மள எல்லாரும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க நினைக்க வேணாம், நான் இப்பதான் ரட்சிக்கப்பட்டேன், நான் இப்பதான் வர்றேன். நான் இல்ல நீ இப்ப இல்ல, நீ தாய் வயிற்றில் இருக்கும்போது ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இத்தனை நாள் விட்டாரு, நீ எப்பதான் ஆண்டை தேடி வரேன்னுட்டு. இதுதான் டைம், ரைட் டைம், இதுதான் ரட்சிக்கப்பட்ட நேரம் வந்துச்சு, ரட்சிக்கப்பட்ட அவ்வளவுதான். அலுயா. ஆனா ஆண்டவனை கைவிடலையே, கைவிடாத தேவன் நடத்தின்னு போவார். அலுயா.
தாய் வயிற்றில் கழிவு. அப்ப எபேசியர் 2:12 வாசிக்கும் போது, காலத்தில் கிறிஸ்தவர்களும் சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய கண்காட்சியாக பொறுப்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்குள் அநியாயமும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களாக இருந்தோம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். பாத்தீங்களா, இங்க என்ன சொல்றாங்களா? கிறிஸ்தவர் சேராதவர்களா இருந்தீங்க நீங்களா, நீங்களும் நாங்களும் கிறிஸ்தவர் சேராத இருந்தோம். ஆண்டவர் இதெல்லாம் ஒரு காட்சி மாதிரி, கண்காட்சி மாதிரி இருந்தோம். நமக்கு சம்மந்தம் இல்லாம நம்பிக்கை இல்லாம இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தோம். அந்த வாழ்க்கை நினைச்சு பார்க்கணும். அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்படித்தானே இந்த ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டாரு இல்லைங்களா? நான் பிறந்ததுல பரிசுத்தம், நான் பரலோகத்துல இறங்கி வந்துட்டேன். அந்த பெருமை, அந்த ஆங்காரம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நான் தான் யோக்கியன்னு ஆங்காரம் இருக்கக்கூடாது. தாழ்மை. அல்லேலூயா. அப்படி ஒரு பெருமை இருந்தா கூட அவங்க நரகம் தான் போனோம். நான் ரொம்ப பரிசுத்தம், நான் ரொம்ப நீதி, நான் தேவன் பிள்ளைன்னு ரொம்ப நான் தான் கரெக்டு, நீங்க எல்லாம் பாவி. இவன் தான் ஃபர்ஸ்ட் நரகத்தில் புக்கிங் ஆவான். எங்களுக்கு தாழ்மை இருக்கணும். அல்லேலூயா. தாழ்மை, இந்த தாழ்மை நமக்கு இருக்கணும். அப்ப நம்ம நினைச்சுக்கணும், பழுசு நினைச்சுக்கணும், அப்பா ஒரு நாள் நம்மளை அறியாது இருந்தோம், ஆனா நீங்க இதை தெரிந்து கொண்டு இருக்கீங்க. அல்லேலூயா. தூங்குறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா தூங்குறீங்க, நல்லா தூங்குறீங்க. தூங்குறவங்க அல்லேலூயா சொன்னா அல்லேலூயா, அல்லேலூயா இல்லைங்களா? தூக்கம் 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 ஏன் இழுக்குது? பிசாசு என்ன பண்ண தூங்க வைக்கிறது? அப்படியே கேட்காது, தூங்கு, தாளாட்டுறது, அப்படியே தூங்கு தூங்கு தூங்கு, அப்படியே தூங்குறது, அப்படியே தூங்காது. செய்தியெல்லாம் கேட்கக்கூடாது, காது உள்ளக்கூடாது, தூங்கு தூங்கு, அப்படியே தூங்க வைக்கிறது. அப்படியே நான் பேசுன தாளாட்ட மாதிரி அப்படியே அப்படியே தூங்குறது. மிஸ் முடிஞ்சிச்சா? போலாம் வா. என்ன கேட்டேன்? ஒன்னும் கேட்கல, அப்படியே போ. ஆண்ட வார்த்தை கேட்கறது வர்றீங்க, ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. இது வாரத்துக்கு ஒரு வார்த்தை தான் பேசப்படுது. அது நல்லா காது சுத்தம் பண்ண. அல்லேலூயா. காது சுத்தம்னாக்கா தூங்க வச்சிடும் பிசாசு. நீ தூங்கு தூங்கு தூங்கிட்டு காது சுத்தமா வச்சுக்கணும். அல்லேலூயா. நான் ஆண்ட வார்த்தை கேட்க வந்துக்கிறேன். ஆண்ட வார்த்தை என் ஜீவன், என் பலனா நடத்துவார் ஆண்டவர். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் வார்த்தை நமக்குள் இறங்கணும். இறங்க விட வைக்கிறது பிசாசு, தூங்க வைக்கிறது, மைண்டை டைவெர்ட் பண்றது, அங்கங்க எல்லாம் மோதுது. எங்கெங்க இப்ப யாரெல்லாம் இங்க உட்காந்து இங்கே எங்கெங்க சுத்தின்னு தெரியல, மைண்டு கண்டதெல்லாம் சுத்தினுங்க. அங்கெல்லாம் நேற்று ஏதாச்சும் சினிமா பார்த்தா சினிமா ஓடினுங்க, காமெடி கிமெடி எல்லாம் ஓடினுங்க தலையில. அவன் இப்படி பேசினான், அவன் எப்படி பேசினான், அவன் அப்படி பேசினான், இவன் பேசினான், அதெல்லாம் மைண்ட்ல ஓடினுங்க. குப்பைகளை தூக்கி வீசுங்க, சுத்தம் பண்ணுங்க, சிந்தனையில சுத்தம் பண்ணுங்க. ஆண்டவரே நீங்க பேசுறதுதான் எனக்கு கேட்கணும். ஆண்டவரே வானாப்பா, எந்த சினிமாவும் எந்த இது வேணா, எந்த உலக ஆசையும் உலக காரியங்களும் வானா ஆண்டவர். நீங்க தான் ஆண்டவர், நீங்க தான் ஆண்டவர். இதெல்லாம் ஓடும் போது காது கேட்கும் ஆண்டவர் பேசுறது. அல்லேலூயா. ரிசீவ் பண்ணிக்கணும் ஆண்டவர் வார்த்தை பேச. எஸ், எனக்கு தான் ஆண்டவர் பேசுறாரு, நான் தான் இதுல, நான் தான் எனக்கு தான் பேசுறாரு ஆண்டவர், எனக்கு தான் ஆண்டவர் பேசுறாரு. எடுத்துக்கணும், எனக்கு தான் ஆண்டவர் பேசுறாரு. தள்ளாது ஆண்டவர் வார்த்தை, எனக்கு இல்ல உனக்கு, உனக்கு எனக்கு தள்ளாது. யார் யாருங்க பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாரும் என்ன கூட சேர்த்தா சொல்றேன். ஆண்டவர் தான் நம்மள எல்லாம் நம்மளை மன்னிச்சு நம்மளை சூப்பரா நடத்துறாரு ஆண்டவர். அல்லேலூயா. ஓகே, ஆண்டவர் சொல்றாரு ஏசாயா 43:11, நானே நானே கர்த்தர், என்னை இல்லாம ரட்சகர் இல்லை, நான் தான் கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் நான் தான் கர்த்தர், என்னை இல்லாம ரட்சகர் இல்லை. உங்களுக்கு ரட்சிப்பு எங்கேயுமே வராது, தேவனிடத்துல தான் வர்றோம். அல்லேலூயா. நான் தான் கர்த்தர் என்றார். பணத்தை ரட்சிக்க, வேற எதுவுமே ரட்சிக்காது. பணம் ரட்சிக்காது, செல்வாக்கு ரட்சிக்காது, நீங்க எது பின்னாடி ஓடுங்க அது ரட்சிக்காது, எதுவுமே உங்களுக்கு ரட்சிக்காது. வேலை கூட நீ ரொம்ப விரும்பி விரும்பி ஓடி சேர்ந்தாங்க, அது கூட ஒண்ணு ரட்சிக்காது. ஆண்டவர் தான் ரட்சிப்பார். அல்லேலூயா. எதுவுமே ரட்சிக்காது, ஆண்டவர் தான் ரட்சிப்பார். எல்லாத்துலயும் பாதுகாப்பார், எல்லாத்துலயும் நடத்துவார். ஆண்டவர் தான் உனக்கு வேலை கொடுத்திருந்த ஆண்டவர் தான், பணம் கொடுத்திருந்த ஆண்டவர் தான், உனக்கு எல்லாமே கொடுத்திருந்த ஆண்டவர் தான். ஆண்டவர் தான் ரட்சிகர், ஆண்டவர் தான் எல்லாமே செய்வார். அவர் எல்லாமே எதுவுமே இல்லை. அல்லேலூயா. நான் நானே கர்த்தர், என்ன இல்லாமல் ரட்சகர் இல்லை. 12ஆம் வசனம், நான் அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்கள் இப்படி செய்தத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்களே எனக்கு சாட்சி என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் வார்த்தை என்னது? அந்நிய தேவத்தை உங்களை ரட்சிக்கல, நான் தான் உங்களை ரட்சிக்க, அதுக்கு நீ தான் சாட்சி, நீ தான் சாட்சி, அதுக்கு நீ தான் சாட்சி. எப்படி இருந்த, எப்படி நிலைமையில இருந்த, இன்னும் மோசமான இருந்த, சாவர நிலைமையில இருந்த, எப்படி வேதனையில இருந்த, எப்படி சூழல் இருந்த, எப்படி கண்ணீரோடு இருந்த, எப்படி தாகத்தில் இருந்த, எப்படி வேதனை கொடுத்த, அதை நான் விடுதலாக்க நான் தான், அந்நிய தேவத்தை இல்ல. நீ போன
எல்லாம் தேடி போனேன், யாரும் ரட்சிக்கல. நான் தான் அவனை ரட்சித்தேன், நான் தான் அவனை ரட்சித்தேன், நான் தான் அவன் தேவன். இல்லைங்களா? இப்ப எப்படி உனக்கு அந்நிய தேவன் வந்துச்சு உனக்கு? அப்ப நீ அங்கே போய்க்க வேண்டியதானே, நீ அங்கே உள்ள வேண்டியதானே. பேசுகிற ஏன் வந்த? யார் உன்னை வர சொன்னா? இல்லைங்களா? பேசுகிட்ட வந்தாங்க, இயேசு தான் ரட்சித்தா, அது நீதான் சாட்சி, அது வேற எங்க கிடையாது, நீதான் சாட்சி. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீதான் சாட்சி. நினைச்சு பார், உன் நிலைமை எப்படி இருந்துச்சு நினைச்சு பார். நான் எப்போ உனக்குள்ள வந்தனோ எல்லாமே மாறிச்சு. நினைச்சு பார், எல்லாமே மாறிச்சு. உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனை மாறிச்சு, உன் தரித்திரம் மாறிச்சு, உன் சாபம் மாறிச்சு, உன் எல்லா பாவங்களும் மாறிச்சு, எல்லாமே மாறிச்சு. நான் உன் உள்ளத்தில் வந்து பேக்கு கடவுளீங்களா? அந்நிய தேவதை கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க நான் அவங்கனால இவங்கனால அங்க போனாலும் இங்க போனாலும் எங்க போனாலும் இல்லை, ஏசாப்பானாலதான். அல்லேலூயா. இப்ப ஏசாப்பா நம்ம உள்ளத்தில் வரும்போது எல்லாமே மாறுது, எல்லாமே மாறுது. அல்லேலூயா. 13ஆம் வசனம் வாசிக்கும் போது, நான் உண்டாக்குது முன்னே நான் இருக்கிறேன், உன் கைக்கு தப்பிக்கவன் இல்லை, நான் செய்கிறது தடுப்பவன் யார்? என் கைக்கு தப்பிக்கவன் இல்லை, நான் செய்கிறது தடுப்பவன் யார்? நான் உங்களுக்கு செய்கிறது யார் தடுப்பான்? என் கைக்கு யார் தப்பிக்க முடியாது. சொல்றாரு, நான் நாள் உண்டாக்குறது முன்னாடியே இருக்கிறேன். நாள் பார்க்காதீங்க, கெட்ட நாள் அந்த நாள் இந்த நேரம் அந்த நேரம் பார்க்காதீங்க. நாள் உண்டாக்குறது முன்னாடி நான் இருக்கிறேன். இல்லைங்களா? எல்லாத்துக்கும் நேரம் பார்க்கறது. சாவு காலமா, மரண காலமா, யம காலமா, நல்ல காலமா, கெட்ட காலமா, காலம் காலம் பார்த்து 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 வாழ்க்கை நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகட்டும். பொண்ணு பார்க்க நல்ல காலம், நல்ல காலத்தில் பார்த்தேன், ஏன் டிவோர்ஸ் ஆகுது? ஏன் பிரிஞ்சு போறாங்க? ஏன்னா நல்ல நேரத்தில் பார்த்தேன், ஏன் எப்படியாச்சு? நல்ல நேரம் நல்ல நேரம் நல்ல நல்ல நேரம் பார்த்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஏய், ஹாஸ்பிட்டல் போய் போகாது, நல்ல நேரம் வரட்டும், அப்போ ஹாஸ்பிட்டல் போ, பட்டுன்னு போயிட்டாங்க. நல்ல நேரம் தான் போனேன், ஏன் போயிட்ட? நல்ல நேரம் எல்லாம் பார்த்தனா அவ்வளோதான். டாக்டர் பார்த்தா நீங்கள் தாங்க மாட்டீங்க. அல்லேலூயா. நல்ல நேரம் வரட்டும், ஆப்ரேஷன் பண்ணுறானாக்க முடிஞ்சிச்சு கதை. யோ, ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணியா பொழிக்கணும், நீ வேற நல்ல காலம் கெட்ட காலம் பார்த்துக்கிற. ஏய், நல்ல நேரம் வரணும், அப்போதான் நான் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். நீ பேசுதான் உனக்கு வருது. அப்போ உனக்கு ஒரு சட்டம், அவங்களுக்கு ஒரு சட்டமா? இப்போ டாக்டர் ஒரு சட்டம் வரணும், டாக்டர் சொல்லட்டும், நான் எனக்கு நல்ல காரம் வரட்டும், நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன். அது இல்லை, ஆண்டவர் நாள் உருவாக்குறது முன்னாடி இருக்கிறார் ஆண்டவர். பார்த்தீங்களா? இதெல்லாம் வேதத்தை சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நான் வந்து சொல்ல, யாரு மனுஷன் வயசுக்கு சொல்ல, இது வேதத்தை நான் சொல்ல, அது சொல்றேன். நான் நடைமுறையில் தான் நடக்குது, அதான் சொல்றேன் நான். அல்லேலூயா. அதனால நம்ம ஜாக்கிரதை. ஆண்டவர் செய்கிறதை தடுப்பவன் யாரும் இல்லை. ஆண்டவனை கொண்டு செய்யறான்னா தடுப்புக்க முடியாது ஆண்டவர். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறாரு. அதனால இந்த 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வாங்க. 3ஆம் நாளில் டாக்குமெண்ட் வச்சு இங்கே ஜெபம் பண்ண போகிறோம். வீட்டு டாக்குமெண்ட்டு, சேலரி இன்க்ரிமெண்ட் இல்லை, பேங்க் அக்கௌண்ட்டு, அப்புறமா ரெஸ்யூம், இது பொண்ணு பார்க்கல பையன் பார்க்கல, இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் ஒரு ரெஸ்யூம் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துன்னு வந்து இங்கே முன்னாடி வச்சுருங்க புல்பீட்டில். 3ஆம் நாள் ஃபயர். ஆண்டவர் எல்லாம் அற்புதம் செய்வார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இது சொல்லு, இது ஜனங்களுக்கு, காது கேட்காதவங்களுக்கு, கண்ணு தெரியாதவங்களுக்கு சொல்லு. தெரிஞ்சுக்கிட்டோம் நான் யாருன்னுட்டு. கண்ணு தெரியாத கண்ணு பார்க்கட்டும், பார்க்குவான். காது கேட்கணும் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அப்படின்னாக்கா ஆண்டவர் வார்த்தை காதுல போட்டவங்களை கூப்பிடு. ஆண்டவர் இங்க இருக்கிறாங்க தெரியாம கண்ணு குருடு மாதிரி சுத்திங்கிறவங்களை கூப்பிடு. நான் அற்புதம் செய்யறேன் ஆண்டவர். நான் எல்லாரும் ஃபோன் பண்ணி சொல்லுவேன். நான் யாராவது பிரச்சனை ஃபோன் பண்ணி ஜோம் பண்ணுவாங்களா, அவங்க எல்லாம் கூப்பிட போறேன். நான் எல்லாரையும் வாங்க, 3ஆம் நாள் அற்புதம் செய்ய போறேன் ஆண்டவர். ஆண்டவர் சொன்னா சொல்லிட்டேன் நான். அது மாதிரி உங்க இஷ்டம் இல்லைங்களா? ஆனா அற்புதம் செய்வார். ஆனால் அது ஒரு கண்டிஷன், பொறுத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த அற்புதம் நடந்துச்சுனாக்கா இதுல நான் உமக்கு செலுத்துகிறேன் ஆண்டவரே. அது என்ன அற்புதம் செய்றீங்களோ அதில் செலுத்துறேன். 10ல் 1 பாகம் நான் செலுத்துறேன் ஆண்டவரே. 10 ரூபாய், 1 ரூபாய், 100 ரூபாயில் 10 ரூபாய், 1000 ரூபாயில் 100 ரூபாய், லட்ச ரூபாயில் 10,000 ரூபாய், 1 கோடியில் 1,00,000 ரூபாய் நான் செலுத்துறேன் ஆண்டவரே. இது ஒரு கண்டிஷன். இல்லை, நான் அற்புதம் பெற்றுக்கிறேன், எனக்கு செலுத்த மாட்டேன், பேக் வாங்கிட்டேனாக்கா சாபம். எல்லாமே இருக்கும், நீ அனுபவிக்க மாட்டாய். வீட்டில் அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் இருக்கும், நீ அனுபவிக்க மாட்டாய்.
ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உனக்குள்ள ஆசீர்வாதம் இருக்காது. இதெல்லாம் சாபம். இந்த சாபத்துக்கு ஆளாகக்கூடாது. இந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கும் போது அதை அப்படியே ஆண்டவர் பொறுத்து செலுத்தும் போது உங்களை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி உங்களை நீதியா இன்னும் நிரப்பி நடத்துவா. அல்லேலூயா. தெரியுதுங்களா? கண்டிஷன் இதுல இருக்கு. வேணும்னாக்கா இங்க ஜெராக்ஸ் காப்பி இங்க வைக்கிறதுக்கு முன்னாடி இதை மனசுல நினைச்சுக்கோங்க. இதுலன்னா வைக்காதீங்க. ஒருத்தனை வானா எனக்கு வானானாக்கா வானா, உங்க டாக்குமெண்ட் வானா. அல்லேலூயா. என் தேவன் வல்லமுள்ள தேவன். ஜோமல வாங்க, நான் 5 நிமிஷம் வச்சிடறேன். எலியாவின் தேவன், எலியாவின் தேவன் இறங்க போறார். அல்லேலூயா. Thank you, Jesus. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜாலை. அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜாலை. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடு அனலாகும் எங்கள் அக்கினி ஜாலை. அசைவாடு அனலாகும் எங்கள் அக்கினி ஜாலை. நான் ஒருவர் மாத்திரம் நீந்திருக்கேன், பாதாள படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவர் மாத்திரம் நீந்திருக்கேன், பாதாள படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நான் ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, 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 ஆவியே,
ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாதாளம் தடைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பான். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பான். நெருப்பாயிருந்திடுவான் என் தெய்வம், நெருப்பாயிருந்திடுவான். ஆவியே 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 அசைவாடு அனலாகும் எங்கள் அக்கினியாலே. அசைவாடு அனலாகும் எங்கள் அக்கினியாலே. நீர் ஆற்றிற்கு போனாது வற்றாது ஜீவன் நதி நமக்குண்டு. ஆற்று நீர் வற்றி போனாலும் வற்றாது ஜீவன் நதி நமக்குண்டு. நேற்று பாராமல் முன்னெடுத்து, நேற்று பாராமல் முன்னெடுத்து அழைத்தவர் கரம் நடத்து. நம்மை அழைத்தவர் கரை நடத்து. ஆவியே 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 அசைவாடு அனலாகும் எங்கள் அக்கினியாலே. அசைவாடு அனலாகும் எங்கள் அக்கினியாலே. யாவின் தேவரே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவரே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடு அனலாகும் எங்கள் அக்கினியாலே. அசைவாடு அனலாகும் எங்கள் அக்கினியாலே. ஆவியே ஆவியே அசைவாடு அனலாகும் எங்கள் அக்கினியாலே. அசைவாடு அனலாகும் எங்கள் அக்கினியாலே. ஆவியே 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 அசைவாடு அனலாகும் எங்கள் அக்கினியாலே. அசைவாடு அனலாகும் அக்கினியாலே. ஆவியே 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 அசைவாடு அனலாகும் எங்கள் அக்கினியாலே. அசைவாடு அனலாகும் எங்கள் அக்கினியாலே. என் தேவன் சர்வ வல்லமை தேவன். நானே தேவன், என்ன இல்லாம தேவன் இல்லை. நானே ரட்சகர், என்ன இல்லாம ரட்சிக்க வராது. நானே தேவன், நானே தேவன். என்ன இல்லாம ரட்சிப்பு வராது, என்ன இல்லாம ரட்சிப்பு வராது. அக்கினி, தேவ அக்கினி, தேவ வல்லமை. Believe it, Jesus. தேவ வல்லமை, தேவ அக்கினி. Believe it, Jesus. சரணான எல்லாமே அசத்து. எவ்வளவு கூட்டம் வந்தாலும் என் தேவன் முன்பாக நிற்க முடியாது. பிசாசு கூட்டங்கள் அடித்து சாமலாக்க தேவன். கிரி தேவாக்கி
அக்கினி சபைக்கு விரோதமாக எழும்புகிறார். என் தேவன் சொன்னதை சொல்லுகிறேன். நானே தேவன், என் எல்லாமே தேவன் இல்லை. நானே ரட்சகர், என் எல்லாமே ரட்சிப்பு கிடையாது. கிடி கிடி தேவ வல்லமை, தேவ பிரசன்னம் கொண்டவதாக இயேசுவின் நாமத்தில் கொண்டவதாக சர்வத்தின் கிரியை கொண்டவதாக. சங்கீதம் 74:13 விழிவிச்சு யோசுவா 10:22 எல்லா மாந்திரிகள் செய்வனை கண்டு எல்லா சித்தங்கள் வதைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இரும்பு கதவு உடைந்து இரும்பு தாப்பது உரித்து அந்தகாரத்தை பொக்கிஷம் உனக்கு தருவேன். என் தேவன் சொல்லுகிறபடி ஒரு வாழ்க்கை நடக்கும். அக்கினி தேவ அக்கினி முன்னாடி கொண்டாட முடியாது. தேவ பிரசன்னம் மகிமையாக என் தேவன் ஜீவனுள்ள தேவன் எங்க மத்தியில் நீங்க இருக்கிறீங்கப்பா. எங்க மத்தியில் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. அதிசயம் நடத்துவீங்க. ஆவலோடு காத்திருக்கிறோம். 3ஆம் நாள் உபவாச ஜெபம் ஆவலோடு காத்திருக்கிறோம். அக்கினி வல்லமையாக இறங்க போகுது. அநேகர் கட்டு உடைக்க போறீங்க. அநேகர் அப்பா சங்கிலியில உடைய போகுது. இரும்பு கதவை உடைய போகுது. அநேகர் தொட போறீங்க. காது கேட்காத கண்ணு தெரியாதவங்க இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே கண்ணுகளை திறக்கம், காதல் செவிகளப்பா திறக்கப்படும் என்று என் தேவன் ஆண்டவரே அற்புதமாக நடத்தப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவன் ஆசீர்வதிப்பீங்க. சபை ஆசீர்வதிங்க. சபை மக்கள் ஆசீர்வதிங்க. அத்தனை பேர் ஆசீர்வதிங்க. தேவ சமாதான பிரசன்னத்தை நடத்துங்க ஆண்டவரே. நீங்க இருக்கிறீங்க. அந்த பிரசன்னத்தோடு நீங்க போற கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. வேலை செய்யறது எல்லாம் ஆசீர்வதிங்க. பார்த்து வைக்க எல்லா துதி நமக்கு சொல்றோம். இயேசுவின் நாம ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழமே பரிசுத்தமானவரை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தமும் சதா காலம் நம்முடைய எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். God bless you. God bless you. God bless you. நோட்டீஸ் கொடுங்க மற்றவங்களுக்கு. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். God bless you.